இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரானிக் ஹீலிங்கோடைய ஒரு பேசிக் ப்ராக்டிக்கல் தியரி பற்றி பார்த்தோம். ப்ரானாஸ்னால் என்ன, அது எப்படி உற்பத்தி செய்யுது, எப்படி பாதுகாக்கிறது, எப்படி செலவு செய்கிறது, எப்படி நம்முடைய பாடியில் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, நேச்சுரல் வேயில் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு அந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, உள்ளம் எல்லாம் பார்த்தோம். அக்குபங்க்சர் பாயிண்டில் உள்ள இந்த 12 உயிரை பாதுகாப்பதற்கான ஆர்கன்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ப்ராக்டிக்கலி ப்ரானிக் ஹீலிங் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். எப்படின்னா, இது வந்து ஒரு விதமான பயோமேக்னெட்டிக் பயோ எலக்ட்ரிக் சிகிச்சை முறை, ட்ரீட்மெண்ட் முறை தான். பயோ அப்படின்னா உயிர் அப்படின்ட்டு அர்த்தம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் சம்பந்தப்பட்ட காந்த சக்தியை பயன்படுத்தி எப்படி குணப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பேசிக் அடிப்படை. நம்முடைய காந்த சக்தியையும் உயிர் சக்தியையும் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உண்டாகி இருக்கிற நோயை குணப்படுத்துதல், அல்லது நமக்கே உள்ள நோய் உண்டாகி இருந்துச்சுன்னா அந்த நோயை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறது மெத்தட். இது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் என்னன்னா, இது வந்து காந்த சக்தியை சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால, நம்முடைய உயிர் சக்தியை சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை, உயிர் சக்தியை ஃபஸ்ட்டும் உணரும் பயிற்சி. எப்படி நீங்கள் உணர்றதுனா, ஃபஸ்ட்டு வந்து கையை ரெண்டையும் இப்படி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஒவ்வொரு ஃபீலிங்காக உங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கை ரெண்டையும் நீங்கள் இப்படி சேர்த்து வச்சுருக்கிறப்ப உங்களால் அது 2 கையும் தொட்டுக்கிட்டு இருக்கிறத உணர முடியுதா? எல்லா விரல்களும், பாம் ஏரியா எல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே கூர்ந்து சென்சிட்டிவிட்டிக்கு வாங்க. இது வந்து ஒரு சென்சிட்டிவ் பயிற்சி. அதுக்காக தான் நம்ம சாமி கும்பிட்றப்ப வச்சுருக்கோம்ல அந்த பொசிஷன், இதுக்காக தான் அந்த பொசிஷனில் நம்ம வச்சுருக்கிறது. அப்படியே மனசால் கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விரல்களும், பாம் என்ற உள்ளங்கை எல்லாம் வந்து தொட்டுக்கிட்டு இருக்கிற ஃபீலை உணர முடியுதா? எல்லோரும் நல்லா உணர்றீங்களா? இப்போ இதுக்கு அடுத்த அப்படியே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இதற்கு அடுத்த செயலாக என்னென்னா, அதுக்குள்ளே இருக்கிற தொடு உணர்வை உணர்ந்தீங்க. இப்போ அடுத்த செயலாக அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பத்தன்மையை உணர முடியுதா பாருங்கள். அப்படியே ஒரு சூடு உணர்வு, ஒரு வெப்ப உணர்வு. லைட்டாக சூடு உணர்வு இருக்கும், ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே அதில் நல்லா அப்படியே மனசை செலுத்துங்க. அந்த தொடு உணர்வு, அதில் இருக்கிற அந்த வெப்ப உணர்வு, இதில் வந்து நீங்கள் மனசை வந்து முழுமையாக அதில் அப்படியே செலுத்துனீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் நம்ம மனசை குவிக்கிறோமோ, செலுத்துகிறோமோ, நினைவை செலுத்துகிறோமோ, ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோமோ, அங்கெல்லாம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி, உயிர் சக்தி அங்கே குவிய ஆரம்பிக்கும். உயிர் சக்தி அங்கே குவிய ஆரம்பிக்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு காந்த சக்தி உண்டாக ஆரம்பிக்கும். அந்த காந்த சக்தி, உயிர் சக்தி அங்கே ஓடுறப்ப காந்த சக்தி உண்டானவுடனே உங்களுக்கே ஒரு குரு 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 குருன்னு ஒரு உணர்வு அங்கே உண்டாகிறத நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபீல் பண்ணுறீங்களா? குரு 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 குருன்னு ஒரு உணர்வு. இப்போ வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கைகள் ரெண்டையும் லைட்டாக ஒரு சின்ன கேப், இடைவெளி, ஒரு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் கேப் விடுங்க. விட்டுட்டு திருப்பி நினைவு அங்கே வைங்க. 2க்கு இடையில வந்து 2 கைகளையும் சேர்த்து இழுக்கும். ஒரு காந்த சக்தி அப்படியே இழுக்கும். அப்படியே லைட்டாக நெருக்கி விலக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 கைகளுக்கும் இடையில் இந்த எனக்கு நல்லா இழுக்குது. காந்த சக்தி ஒன்று இழுக்கிறது ஃபீல் பண்ண முடியுதா? அப்படி விலக்கி விலக்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவ்வளோலாம் போகாதீங்க, சின்ன கேப் விடுங்க. ஏன்னா ஆரம்ப கட்ட பயிற்சி
அப்படி லைட்டாக விலக்கி அப்படி இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே தெரியும். தெரியுதா சார்? ரஞ்சித் தெரியுதா? ஓகே. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நினைவை வைத்தபடி அங்கே அந்த உணர்வு காந்தம் ஒன்று கைகளை இழுக்கிற உணர்வோட உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு விலக்கிக்கிட்டு வர முடியுதோ விலக்கி வாங்க. மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதோ எனக்கு வந்து ஒரு 1.5 2 இன்ச் இன்னும் கூட வரேன். இவ்வளோ தூரம் வரைக்கும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து இன்றைக்கி நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியலனாலும் இதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா, தொடர்ந்து ஒரு காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை அப்படி பயிற்சி பண்ணிங்கன்னா 5 நாளில் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரானிக் ஹீலிங்குடைய பேசிக்கில் உள்ள அடிப்படை பயிற்சி இது. கைகளில் உள்ள சென்சிட்டிவிட்டியை, காந்தத்தன்மையை ஒன்று இழுக்கிறத உணருதல். இந்த பயிற்சியில் உங்களை நல்லா ப்ராக்டிஸில் நல்ல மெச்சூரிட்டி உண்டாக்கிங்க. இதற்கு அடுத்த பயிற்சி என்ன பண்ணுறோன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், வெங்கடாஜலபதி சாமி வந்து ஒரு கையில் இப்படி கொடுக்கறது மாதிரி, இப்படி வாங்குறது மாதிரின்னு சொல்லுவாங்க, இப்படி கொடுக்கறது மாதிரின்னு சொல்லுவாருங்க, கொடுக்குறாரு எடுக்கிறாருன்னு. அது வந்து ப்ரானிக் ஹீலிங்கை கொடுக்குறதா தான் எனக்கு தோணுது. என்னென்னா, ஒரு பக்கம் வந்து ப்ரானிக் ஹீலிங்கை அவர் வந்து ப்ரானாஸை ரிசீவ் பண்ணிக்கிறாரு காஸ்மிக்லேருந்து, இன்னொரு பக்கம் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரானிக் ஹீலிங்கை பற்றி நான் சிந்திக்கிறப்ப எனக்கு வந்து இந்த வெங்கடாஜலபதி சாமியுடைய உருவம் எனக்கு ரொம்ப மனசில் நிற்கும். இப்போ நம்ம செய்ய போகிற 2வது பயிற்சி இதுதான். என்ன பண்ண போகிறோன்னா, 2 கைகளிலையுமே நடுவில் நம்மளுடைய கைகளினுடைய இதுதான் கட்டை விரல், அடுத்த விரல், அடுத்த விரல், அடுத்த விரல், சின்ன விரல், அப்படியே இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்படி வந்து இப்படி கை முடியுதுல்ல, இதில் நடுவில் ஒரு 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு ஜஸ்ட்டு வந்து கையை வந்து சென்டர் ஆஃப் த பாம், இந்த பாமில் சென்டரில் இந்த இடத்த வந்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா நகத்தால் கட்டை விரலை வச்சு 2 பக்கமும் நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. அமுக்கி விட்டுட்டு அப்படியே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற நிலையிலேயே முஸ்லீம்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அப்படியே வந்துடுங்க. அப்படியே அப்படியே 2 கைகளில் முந்தி வந்து நினைவை வந்து எல்லா ஏரியாலையும் வச்சிங்க. இப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது கைகளுடைய நடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமுக்கி விட்ட இடம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சக்கரா, பாம் சக்கராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கைகளினுடைய பாமில் இருக்கக்கூடிய நடு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர், அதில் அப்படியே நினைவை வச்சிங்கன்னா குரு 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 குருன்ட்டு எனர்ஜி அதில் அக்யூமுலேட் ஆகும். காஸ்மிக்கில் இருக்கக்கூடிய அந்த பிராணாஸ் சக்தியை, உயிர் சக்தியை, பிரபஞ்ச சக்தியை கைகளில் அப்படியே நீங்கள் இழுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஃபீல் பண்ணுங்கள், ஆக்டிவேட் ஆகிடும். அப்படியே நீங்கள் இழுக்க 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 உங்களுடைய உடலில் உயிர் சக்தி அப்படியே குவிய ஆரம்பிக்கும், உயிர் சக்தி நிறைய ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த மனதினுடைய தன்மைக்கும் இந்த பயிற்சியை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் செய்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மனதினுடைய தன்மைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கைகளில் வந்து நினைவு சில சமயம் வேறு ஒரு எங்கேயாவது நினைவு இருக்கிறப்ப கைகளில் ஏற்பட்ட அந்த சென்டரில் இருக்கிற மனதினுடைய ஃபோக்கஸ் விடுபட்டு இருக்கும். திருப்பியும் கைகளால் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுக்குங்க சென்டரில். அப்படி ஆனவங்களுக்கு கைகளினுடைய சென்டரில்
அப்படியே அப்படியே ஒரு 5 நிமிடம் அதே நினைவில் இருந்து பாடிக்குள்ள அப்படியே காஸ்மிக்கில் இருக்கிற எனர்ஜியை ரிசீவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது வந்து இந்த ப்ரானிக் ஹீலிங்கில் செல்ஃப் ஹீலிங் மெத்தடில் உள்ள ஃபஸ்ட்டு நிலை. இதை பண்ணாலே செல்ஃப் ஹீலிங் தான். பாடிக்குள்ளே அப்படியே உயிர் சக்தி அப்படியே இழுத்துக்கிறது. நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபீல் பண்ணுறீங்கன்னா யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் டிஸ்கனெக்ஷன் ஆகிக்கிங்க. அடுத்த கோர்ஸ் அடுத்த லெவலுக்கு போவோம். இது வந்து சும்மா ஒரு இந்த கோர்ஸ்க்குள்ளே உள்ள ஒரு நிலை தான். இதை வந்து தினந்தோறும் பூஜை ரூமில் நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்றப்ப இல்லை உங்களுக்கு தேவைப்படுகிற போது பாடியில் வந்து எனர்ஜி இல்லை, பிராணா சக்தி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறப்ப எல்லாம் இப்படி நீங்கள் கைகளை வச்சு, இது ஒரு ஆரம்ப கட்டம், இப்படி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் அட்வான்ஸ் லெவல்லாம் வரப்போ சும்மா உட்காந்துக்கிட்டே அப்படியே இன்வோக் பண்ணிக்கலாம் வேண்டிய லெவல் ப்ரானாஸை. இதை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் த இதை இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இன்வோக் பண்ணி 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 உங்களுடைய ஜீவகாந்தம் ஒரு 90 to 100% உங்களுடைய பாடியில் உயிர் சக்தி இருக்கிறது மாதிரி நீங்கள் டெவலப் பண்ண ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அதர் பீப்புளுக்கு ஹீலிங்க்கு நீங்கள் போகணும். உங்களுடைய இதுக்கு கீழே குறைஞ்சி இருக்கிறது மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுடைய, அதாவது இந்த தத்துவம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய கர்ம வினைப்பதிவு, அதை வந்து 3 வித வினைப்பதிவாக சொல்கிறாங்க. ஒன்று ஆகாமிய கர்மம், 2 பிராரப்த, சஞ்சித அப்படின்வாங்க. 3 விதமான கர்ம வினைப்பதிவை சொல்லுகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். முன்வினை, தன்வினை, பின்வினை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து டிஎன்ஏ வழியாக, பேரண்ட்ஸ் மூலமாக, ஆன்சிஸ்டர் தாத்தா பாட்டி மூலமாக பரம்பரைவியலாக நம்முடைய உடலில் வந்து சில பதிவுகள் பதிக்கப்படுது. அந்த பதிவுகள் தான் நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல செயல்கள், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், எல்லாம் சிந்திக்கிறோம், எத்தனையோ பரம்பரை விதமாக அந்த இதை நம்ம செய்கிற எல்லா செயல்களுமே நம்முடைய டிஎன்ஏ வழியாக பரம்பரைவியல் ரீதியாக நம்மளுடைய இடத்துல உண்டாக்கப்பட்டது தான். அதனால் வந்து அந்த பதிவு அப்படின்னா அது என்னமோ ஒன்லி கெட்டது மட்டும் அப்படின்னு கிடையாது. நல்லதும் நம்மளோட வரும். நல்லதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தது மாதிரி அவங்களோட இதில் ஒரு 5% 10% கெட்டதையும் சேர்த்துக்கிட்டு வந்திருக்கும். அப்படி அந்த கெட்டதாக சேர்த்துக்கிட்டு வர்றதில் பரம்பரையியலாக வரக்கூடிய வினைப்பதிவுகளின் மூலமாக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீய குணங்கள், தீய பதிவுகளின் காரணமாக உண்டாகக்கூடிய தீய நோய்கள் எல்லாமே அதுவும் வருதான். 90% 80% எல்லாம் நல்ல தன்மைகளோடே தான் வருவோம். அதோட ஒரு 10% 20% கெட்ட விஷயமும் இருக்கும். நமக்கு கோபம் வருது, சிட்டு விழுகிறோம், இல்லை ஏதாவது டயபிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எல்லாம் பரம்பரைவியல இந்த பதிவுகளின் மூலமாக தான் நம்ம இடத்துல வருகிறது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பிராரப்த கர்மம் அப்படிங்கிறதும் என்னன்னா, நம்ம பிறந்த டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், நான் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னுடைய
அறிவை பயன்படுத்தி உடலை பயன்படுத்தி நேரத்தை எல்லாம் வந்து எப்படி நான் செலவிட்டதன் மூலமாக செய்த செயலின் மூலமாக பழகிய பழக்கங்களின் மூலமாக என்ன பதிவுகளை நான் என்னிடத்தில் பதிச்சு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஞாபக பதிவே. இப்போ நான் ஆல்ஃபபெட் படித்தேன், இங்கிலீஷ் படித்தேன், ப்ரானிக் ஹீலிங் படித்தேன், எல்லாமே வந்து நான் என்னுடைய பதிவு தான் இது. அது மாதிரி நல்ல பதிவு என்ன இருக்குதோ அதுவும் என்கிட்ட இருக்கும். நான் செஞ்ச கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் முடிய தீய பதிவுகளும் இருக்கும். இந்த ரெண்டு முன்வினை தன்வினை ரெண்டும் சேர்ந்து எனக்கு எதிர்காலத்தில் அடுத்த வர வாரத்திலேயோ அடுத்த மாதத்திலேயோ அடுத்த வர போகிற ஆண்டுலேயோ நான் செய்ய போகிற செயல்களை எல்லாம் டிசைட் பண்ணுறது தான் அப்படிங்கிறது நம்மளுடைய பின்வினை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய 90% நல்ல தன்மை உள்ள பதிவுகளையும் சரி, 10-20% உள்ள தீய பதிவுகளும் சரி, நம்ம இடத்துல வந்து இன்பத்தையும், நல்ல பதிவுகள் இன்பத்தையும், தீய பதிவுகள் துன்பத்தையும் நமக்கு உண்டாக்குது. அந்த துன்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த தீய பதிவுகளில் நோய், உடம்புல உண்டாக்கக்கூடிய வலி, டிசீஸ், இதெல்லாம் வந்து காயம், நமக்கு அடிபடுறது, ரோட்டில் போகிறப்பே நமக்கு ஒரு கெட்டது நிகழ்கிறது, எல்லாமே நம்முடைய பதிவுகள் தான் அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நம்மளும் அதை நம்பினோம்னா நம்மளே நம்மளோட லைஃப்பில் அதை ரியாக்ஷனாக பார்க்கலாம். சரி, நம்ம நல்லது செஞ்சோம், சில இதில் நல்ல பேர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது செய்யும். யாருக்கிட்டேயோ போய் கெட்டது செஞ்சோம், யாருக்கிட்டேயோ கர்சிங் சாபத்தை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஏதோ கெட்டது செய்யும். எல்லாமே மேக்னெட்டிக் அலைவீச்சு பதிவுகள், எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் எல்லாம் இது. அதில் வந்து என்னென்னா, மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம போகிறப்ப நம்ம வந்து இந்த 90 to 100% நம்மக்குள்ள நல்ல உயிர் சக்தி நல்லா இருக்குது அப்படின்னா தான் நம்ம மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு போகணும். அது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப் ஹீலிங் மெத்தடில் நம்ம செய்ய வேண்டிய யோகா மெத்தடு, இல்லை இந்த வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷன்ஸ்னு இந்த இதில் இருக்குது, ப்ரானிக் ஹீலிங்கில் இருக்குது. அந்த மெடிடேஷன் மெத்தட்லாம் பண்ணி நம்மளே நாமே வந்து செல்ஃப் ஹீலிங், இந்த 90% 100% பிராணாஸ் முழுமையாகி நம்மக்குள்ளேயே டிசீஸ் இல்லாத தன்மை, நமக்குள்ளேயே நல்ல பூரணமான நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை, இதெல்லாம் உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை அடைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு தான் செல்ஃப் ஹீலிங் நல்லா பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமான மனநிலையெல்லாம் அடைஞ்சிட்டு தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு டிசீஸ் க்யூரிங்க்கு போகணும். அப்படி முன்னாடியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் இல்லாத தன்மையில் மற்றவங்களுடைய வினைப்பதிவுகள் மூலமாக அவங்களுக்கு இருக்கிற நல்லதும் உங்களுக்கு வரலாம், கெட்டதும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அப்படி கெட்டது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா எல்லாம் மேக்னெட்டிசம் தான், உங்களுக்கு வந்து உங்களுக்கு துன்பத்தை உண்டாக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து இது வந்து ஒரு அலர்ட் மெத்தட். உங்களுக்கு நல்லா ஹீல் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நல்ல நம்பிக்கை ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிங்க. இன்னொரு தன்மை எப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ். இன்னொரு ஃபேஸ் என்னன்னா, உங்களுக்கு உங்களுடைய கைகளின் மூலமாக இந்த கையில் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. இதே சமயத்தில் இன்னொரு கை, இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு கை, இது வந்து லெஃப்ட்னா, இன்னொன்று இங்கே வந்து ரைட் ஹேண்டு. இந்த ரைட் ஹேண்டு மூலமாக இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கல்ல, 2 ஹேண்ட் மூலமாகவும் அப்படியே ரிசீவ் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இப்போ வந்து இன்னொரு ப்ராக்டிஸ் என்னென்னா, செல்ஃப் ஹீலிங்லேயும் யூஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கும் ஹீலிங்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, ஒரு ஹேண்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த காஸ்மிக்ஸ் நினைவு இருக்குது பார்த்தீங்களா, மைண்டை இடையில வந்து மைண்டை வச்சு இதில் விட கனெக்ட் ஆகிக்கிறீங்க. இந்த காஸ்மிக்கில் இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ட மகா காசம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காஸ்மிக் சக்தி களம், எர்த்தெல்லாம் விட்டு தாண்டி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் உயிர் சக்தியோட அங்கே வந்து எல்லையே இல்லாமல் உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தியோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த கையில் வந்து உங்களால் லெஃப்ட் ஹேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். காஸ்மிக் உயிர் சக்தியை கண்டினியூஸாக ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அங்கே நிறைய ரிசீவ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டு தென் வந்து இந்த ஹேண்டு மூலமாக இங்கே வந்து ரிசீவ் பண்ணிங்களா, இந்த ஹேண்டில் ரிசீவ் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து அப்படியே கொடுக்க ஆரம்பிங்க. ரிசீவிங், டிரான்ஸ்மிட்டிங். இந்த கை மூலமாக இதில் வந்து இன்புட் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுறீங்க. இந்த கையில் வந்து அதே சக்கரா சென்டர் வழியாக கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த கொடுக்க ஆரம்பிக்கிறது இதையும் வந்து செகண்டு செயல் ஆஃப் ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணணும். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து 2 ஹேண்ட்லேயும் ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. 100% to 90% to 100% உங்கள் உள்ளுக்கு நல்லா முழுமையாக காஸ்மிக் எனர்ஜியை நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க.
உங்களுக்கு நல்ல ஃபுல்ஃபில்மெண்ட், உங்கள் உடலில் எந்த விதமான வலியும் இல்லை. வலி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். எங்கேயும் எனக்கு பிடிச்சிக்கிட்டு இல்லை, முதுகு வலிக்கலை, கழுத்து வலிக்கலை, கால் வலிக்கலை, முழங்கால் வலிக்கலை, அப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கனாலே காஸ்மிக் எனர்ஜியை நீங்கள் ஒரு 4 நாள் நல்ல ப்ரானிக் ஹீலிங் நல்லா பண்ணி காலையில் மதியம் நைட்டெல்லாம் உட்காந்து நல்லா ஈவினிங்லாம் நல்லா அப்படியே ஒரு ப்ரேயர் மாதிரி உங்களோட பூஜை ரூமில் இல்லை கோயிலெலாம் உட்காந்து காஸ்மிக் எனர்ஜி அப்படியே ரிசீவ் பண்ணி பழக ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உள்ளுக்கு உயிர் சக்தி நிறைஞ்சு ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே டயபிட்டிஸ் அது இதுன்னு எதை சொல்லியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு இருந்த வலி உணர்வு போயிட ஆரம்பிச்சிடும். வலிச்சுக்கிட்டு இருந்த உடம்பு இந்த காஸ்மிக் எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பித்தோடனே வலி உணர்வு குறைவோ முழுமையாக நீங்கின மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஃபுல் ஃப்ரெஷ்னஸில் அந்த வலி உணர்வுல உங்களை மைண்டு இருக்காது, வலியே இல்லாத மாதிரி ஒரு தன்மை உண்டாகும். அந்த ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு அடைஞ்சிக்கிங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் இதை உங்களுக்கும் செய்யலாம், மற்றவங்களுக்கும் செய்யலாம். என்னன்னா ஒரு ஹேண்டில் ரிசீவ் பண்ணுறது, இன்னொரு ஹேண்டில் கொடுக்க ஆரம்பிக்கிறது. வெங்கடாஜலபதியோட உருவத்தை நினச்சிக்கோங்க, கொடுக்கறது இந்த கையில் வாங்கிக்கிறது. இப்போ என்னென்னா மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப சம்டைம்ஸ் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த 100லேருந்து எடுத்து கொடுக்காம நீங்கள் மேற்கொண்டு ரிசீவ் பண்ண போகிறீங்கல்ல, மேலேருந்து ரிசீவ் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு 200% கூட எனர்ஜி உள்ளே வர ஆரம்பிச்சிடலாம். அந்த 200ல் உங்களுக்குன்னு உள்ள 100 நீங்கள் வச்சுக்கிறீங்க, அதை டிஸ்டர்பே பண்ணிக்காம மீதி இருக்கிற அந்த 100% இன்னொரு பாடி மேலே அவங்களுக்கு பாய்ச்சணும். எங்கே பாய்ச்சிறது, எந்த சக்கரத்தில் பாய்ச்சிறது, எந்த டிசீஸுக்கு எந்த சக்கரத்தில் பாய்ச்சணும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த உங்களுக்கு யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு உங்களுடைய இந்த 100%ல் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வலி உணர்வு, ஒரு உறுத்தல், அலர்ட், செல்ஃப் அலர்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ திருப்பியும் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி ஒரு டிஃபிஷியன்சி தெரியுது, வேக்யூம் ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாடி 100% ரிசீவ் பண்ணுறதுக்கு பதில் கூட ரிசீவ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அவங்க சக் பண்ணி எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். சில பாடி டிசீஸ் பாடி அதுக்கு தேவைப்படும், பூரண குணம் அடைகிறதுக்கு தேவைப்படுறதுனால அது உங்களுடைய ஜீவகாந்தத்திலிருந்தே உங்களோட உயிர் சக்தியிலேருந்து அது இழுக்க பார்க்கும். அப்பயும் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட இது ப்ராக்டிக்கலில் தான் வரும். நீங்கள் ஹீலிங் பண்ண உங்களுடைய அவங்களுடைய பாடி 100லேருந்து 200க்கு ரிசீவ் பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திருப்பியும் உங்களோட காஸ்மிக்கில் கனெக்ஷனை பயந்துட்டுலாம் விடாமல் திருப்பியும் உங்களுடைய ப்ரேயரை நல்ல டெப்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் 200 தான் அது எடுக்குதுன்னா நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மூலமாக 400 லெவலில் கூட நீங்கள் அடையலாம். இதெல்லாம் எனர்ஜியோடைய ஃப்ளோ தான். எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த பாடிக்கு 200 தான் தேவைப்பட்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் முழுமை அடைஞ்சிக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த படத்தை ஏன் இவ்வளோ நாளைக்கு நான் வச்சிருக்கிறேன்னா இங்கே எத்தனையோ க்ரோர் டன்னா இங்கே காஸ்மிக் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இந்த பூமிங்கிறதுல இங்கே இருக்கிற நம்ம ஒரு மைக்ரோ காசம்னு சொல்லுவாங்க, ஸ்மால் தான் நம்மளுடைய பாடிங்கிறது, அதில் இருக்கிற டிசீஸ் அப்படிங்கிறது, அதுக்கு தேவைப்படுற இந்த பிராணாஸோடைய லெவல் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி வெளி, இறைவெளி அப்படிங்கிற எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிராணாஸோடைய லெவல் எத்தனையோ பல்வேறு கோடி மில்லியன்ஸ் மடங்குகளுக்கு மேலே அங்கே சர்ப்ளஸாக இருக்குது. அங்கே உற்பத்தியும் ஆகிக்கிட்டே இருக்கும், தேவைப்படுற அளவுக்கு உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறப்ப உங்களுக்கு டிஃபிஷியன்சி ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை ப்ராக்டிஸில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 400%, 500% எவ்வளோ வேணாலும் உற்பத்தி ஆகும். பெரிய பெரிய மகான்கள்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் 100% கொடுக்குற அளவுக்கு இவங்க 10,000 டைம்ஸ் இல்லை 1,00,000 டைம்ஸ் கூட அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபுல் பாடியில் அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க, அப்படியே அலை வச்சு அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான லாஸஸுமே இருக்காது. அந்த ஸ்டேட் ஆஃப் பிரெயின்லாம் நமக்கு வந்துடும். உண்மையிலேயே அன்பும் கருணையுமா மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணணும், அதற்கான ஒரு சேனலாக நம்ம மாறுகிறோம், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறுகிறோம் அப்படின்ட்டு உண்மையிலேயே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலையோட நம்ம அப்படியே உட்காந்து ஹீலிங் தெரபியூட்டிக்கல் ஆரம்பித்தோம்னா நம்மளே ஒரு மெடிசனாக மருந்தாக ஆரம்பித்தோம்னா அது அப்படியே 1000% ஜீசஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது பாட்டுக்கு அலையை அப்படியே கொட்டி அவங்கள க்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் வரும் அட்வான்ஸ் லெவலில். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் தான்.
பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிராணிக் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. இது எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து செகண்ட் பயிற்சியாக இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு கை அப்படி வச்சு கும்பிடுறதுல அந்த அலைவீச்சை பார்த்தீங்க. இப்போ அடுத்தது ரெண்டாவது பயிற்சியாக 2 கையிலையுமே ரிசீவ் பண்ணுறதை பார்த்தீங்க. இப்போ மூணாவது பயிற்சியாக என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு கையில் ரிசீவ் பண்ணிக்கிங்க, ஒரு கையில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க மேலே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இல்லாட்டினா ஒரு கையில் ரிசீவ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அவங்களோட கை, உன்னோட சோத்து கையும் அவங்களோட சோத்து கையும் பார்க்குறது மாதிரி வச்சு உங்களோட கைகளில் இருக்கிற அலைவீச்சை அவங்க கையில் பாய்ச்சுங்க. அவங்க அலைவீச்சை உங்கள் மேலே பாய்ச்சுவாங்க. உணர்வீங்க காந்தம் ஒருத்தரை பாய்ச்சுறதை ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் அங்கேருந்து எனக்கு பாய்ச்சுங்க சார், நான் உங்களுக்கு பாய்ச்சுறேன். இல்லை, ஃபஸ்ட்டு இந்த சென்சிட்டிவ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒன்று ஆரம்பிங்க. தென் 2 கையிலையும் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். மூணாவது ஃபேஸ் நான் மூணாவது செயல்னு சொல்லுவேன். அப்போ வந்து அங்கேருந்து சோத்து கையிலேருந்து எனக்கு அப்படியே பாய்ச்சுங்க. சீரியஸாக பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஃபோக்கஸ் கிடைக்கும். 2 கைகள்லையும் உள்ள தொடு உணர்வுள்ள நினைவு. அதற்கு அடுத்தது அதில் இருக்கிற வெப்பத்தில் ஹீட் எனர்ஜி, ஹீட் உண்டாகிறத உணர்றது. அதுக்கப்புறம் 2க்கும் இடையில் லைட்டாக ஒரு இடைவெளி உண்டாக்கி ஒரு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக 1 சென்டிமீட்டர் 1 இன்ச் அந்த அளவுக்கு வச்சு அப்படியே ஆசிலேட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபீல் 2 கைகளுக்கும் ஒன்று ஈர்த்து கொள்ளுறது, காந்தத்தன்மை ஈர்த்து கொள்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 2 கைகளையும் இப்படி எடுத்து வச்சுட்டு சென்டரில் நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி அப்படியே நடுவில் அப்படின்னீங்கன்னா நடு மையத்தில் டிகர் பண்ணிக்கலாம். டிகர் பண்ணிவிட்டு 2 கைகளையும் இப்படி வச்சு அப்படியே பிரபஞ்ச காந்தத்தை, பிராணாஸை அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் ஆன் த சென்டர். கைகளினுடைய நடு மையத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ம் சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்க அந்த ஆக்டிவேட் பண்ண சக்கராவில் அப்படியே நினைவு வைங்க. காந்த சக்தி குவிய ஆரம்பிக்கும். அது உடல் முழுவதும் அப்படியே ஃபில்லப். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் போயிட்டு நல்லா ஓய்வாக இருக்கிற நேரம், எப்பயாவது உங்களுக்கு உற்சாகம் குன்றி இருக்கிற நேரம், மனசில் வந்து காந்த சக்தி நிறையா இல்லைன்னா தான் உற்சாகம் குன்றும், ஆரோக்கியம் குன்றும், மனசு வந்து ஒரு மாதிரி கவலையாக இருக்கும். அந்த நேரத்திலலாம் இந்த பயிற்சி மூலமாக அப்படியே பாடியில் பிராணாஸை உற்பத்தி செஞ்சிங்கன்னா, நிறைய ஃபில்லப் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளிலே மனசு ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக அப்படியே உண்டாக ஆரம்பிச்சிடும். இல்லை தினந்தோறுமே காலையில் ஒரு 10 நிமிடம், மாலையில் ஒரு 10 நிமிடம் வந்து தியானம் மாதிரி இதை அப்படியே செய்கிறது. பாடியில் நல்ல உயிர் சக்தியை உற்பத்தி செய்து விடுதல், சீவ் பண்ணுறது. இதை வந்து 90% 80%க்கு மேலே உங்களுடைய உடலில் உயிர் சக்தி நல்லா ஃபுல்லப் ஆணுச்சுன்னா தான் ட்ராவல் பிளஸ்ஸிங்ஸ். இப்போ உங்கள் கையை எடுத்து எனக்கு என் கை மேலே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார். எவ்வளோ தூரத்தில் கிட்டக்க கொண்டு போய்க்குங்க. ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க சோத்து கைக்கு பக்கத்தில் நீ கிட்டக்க கொண்டு போ. ரஞ்சித் கிட்டக்க கொண்டு வா, இன்னும் கிட்டக்க. அப்போ ஃபீல் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். 2 கைகளையும் தான் அலைவீச்சு, ஒருத்தங்க கையிலேருந்து இன்னொரு கைக்கு அலைவீச்சு வீசுறதை உணர முடியுதா?
ஓகே, இந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிங்க. நம்ம கோர்ஸ் அடுத்த லெவலுக்கு போவோம். இது வந்து ப்ராக்டிக்கல். இது மூணு ப்ராக்டிசஸை நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு இதில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆகிக்கிட்டிங்கன்னா செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கோர்ஸ் அதில் பார்ப்போம். செல்ஃப் ஹீலிங்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. செல்ஃப் ஹீலிங்கில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ப்ரானிக் ஹீலிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் இருக்கிறவங்க, இன்டர்மீடியேட் அட்வான்ஸ் லெவலில் வரவங்க கலர் தெரப்பி, ஃபயர் தெரப்பி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கலரை யூஸ் பண்ணி ஃபயர்னா பாடியில் உண்டாக்குற அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படி எடுக்கிறோம். ஆக்கினை சக்கராவில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அப்படி நான் அப்படியே கிளென்சிங் பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க அவருடைய அட்வைஸு, சோக்கோச்சியோடைய அட்வைஸ் படி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாத்திரத்தில் வாட்டர் வச்சுட்டு, அது எந்த மாதிரி வாட்டராக இருக்கலாம், கார்பரேஷன் வாட்டராக இருக்கலாம், போர் வாட்டராக இருக்கலாம், அந்த வாட்டரில் கடல் உப்பு இருக்குல்ல, கிறிஸ்டல் கல் உப்பு, அந்த உப்பை வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ தூக்கி அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுற சொல்கிறார். கரைச்சி விட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் எடுக்கிற கிளென்சிங், ஆக்கினை சக்கரமாக இருக்கலாம், இல்லை விசுத்தி சக்கரமாக இருக்கலாம், இல்லை எமோஷனல் சக்கரம், ஹார்ட் சக்கரம்னு சொல்லுகிற அநாகத சக்கரமாக இருக்கலாம், இதை எடுத்து அதில் போட்டுற சொல்கிறார். எடுக்கிறீங்க, அதில் போட்டுறீங்க, எடுக்கிறீங்க, அதில் போட்டுறீங்க. அட்வான்ஸ் லெவலில் போகிறப்ப நாங்கள் எடுத்துகிட்டு இமேஜினரியாக நாங்கள் ஃபயரை ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபயரில் தூக்கி போட்டுருவோம். இட் வில் பேர்ன்ட்டு அதில் ஃபயர் பண்ணிவிட்டோம். அதில் ஆகிடும். இப்போ பேசிக் லெவலில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில், அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தியா, எங்கே இருக்கு பாத்திரம், உப்பு எடுத்துகிட்டு வந்துரு. ஒரு நீங்கள் பேசிக் லெவலில் இருக்கிற வரைக்கும் ஃபார் த சேஃப்டி பர்பஸ் ஒரு மாதிரி ப்ரானிக் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பக்கெட், இரும்பு பக்கெட்லாம் வச்சுக்காதீங்க, பித்தளை பக்கெட்லாம் வச்சுக்காதீங்க. தண்ணி கொஞ்சம் வேணும். இவ்வளோக்கு ஒரு 2 லிட்டர் இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வா. அந்த கல் உப்பு எடுத்துட்டு வா. அந்த ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு, ஒரு 1 லிட்டர் மாதிரி தண்ணியை வச்சுக்கிட்டு, அதில் வந்து ஒரு 1/2 kg மாதிரி போட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் அதை பண்ணலாம். எடுக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அதில் தூக்கி போட்டுடலாம். இந்த உப்பு, சால்ட், கல் உப்பு வந்து அதனுடைய தன்மை வந்து பேசிக்காக கடல்லாம் எப்படி இருக்குதோ அதனுடைய தன்மை தான் அது. கடலுக்கு வந்து என்னென்னா, டோட்டலாக வந்து இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, பூமியில் இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் கழிவும் கடலில் கலந்து அது ஈர்த்து அதோடைய தன்மை, அப்படி நெகட்டிவ் எல்லாத்தையும் அது பிடிச்சி வச்சுக்கும். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த கடலுடைய உப்பு நீர் வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த கூவாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி, நம்மளுடைய சிறுநீர், நம்முடைய எல்லாம் மலம், இதுமாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் போய் அதில் தான் போய் கலந்து அதோடைய தன்மையை வந்து எல்லாத்தையும் அது ஈர்த்துக்குது. அப்படியே தான் இருக்குது. திருப்பியும் அது காஸ்மிக்கில் மேலே வந்து உப்பை எல்லாம் கீழே விட்டுடுது. மேலே வந்து சால்ட் இல்லாத ஒரு நல்ல ஆவி மட்டும் மேலே போயிட்டு மேகத்து மூலமாக திருப்பியும் பூமியில் வந்து பொழிஞ்சிக்கிடுது. பூமியை திருப்பி கிளென்ஸ் பண்ணுது, வெளியில் கொண்டு வருது. இங்கே கூட இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கல்லுப்பு ஒரு 1/4 kg இல்லை 1/2 kg இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து ஒரு 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் ஆஃப் வாட்டர், இதில் வந்து இந்த கல்லுப்பை வந்து எடுத்து போட்டுட்டு அப்படியே போட்டுருங்க. எல்லாம் போட்டுட்டு இதை வந்து அப்படியே ஒரு கைகளால் கிண்ட வேணால், ஏதாவது இதை வச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு கிண்டி விட்டுக்குங்க. விட்டுட்டு உங்களுக்கு வந்து செல்ஃப் ஹீலிங்னு நீங்கள் பண்ணுறப்ப, நீங்கள் பண்ணுற சக்கராஸ் எங்கே வந்து ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மூலாதார சக்கரா அதான் ஆரம்பிக்கணும். மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நம்முடைய பாடியில் ஸ்பைனல் கார்டுடைய அடிப்பகுதி. இந்த இடம் ஸ்பைனல் கார்டுடைய அடிப்பகுதியில் தான் மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது. அது வந்து பாடியினுடைய எர்த்து பகுதி. உங்களுக்கு
இந்த செல்ஃப் ஹீலிங்னு ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குதோ இல்லையோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. பேசிக்காக எல்லா சக்கராவையும் நீங்கள் கிளென்சிங் பண்ணுறது. ஃபஸ்ட்டு லெவல் வந்து கிளென்சிங் வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் அப்படியே கைகளை வச்சு அப்படியே க்ளீனிங் அப்படியே தான் கைகளால் அங்கே இருக்கிற நெகட்டிவ் அலை வச்சு எடுத்து சால்ட்டில் போட்டுறது, திருப்பியும் அப்படியே எடுக்கிறது, சால்ட்டில் போட்டுறது, இல்லை எடுக்கிறது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து என்னமோ கஷ்டம் மாதிரி இருக்கும், அப்படியே பழகிடும். ஒரு 20 டைம்ஸ் உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய கைகளில் தான் எடுக்கணும். கைகளில் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம், எடுத்து தூக்கி இதில் போட்டுடலாம். அடுத்தது சுவாதிஷ்டானம், அதே மாதிரி அப்படியே எடுக்கிறீங்க, தூக்கி போடுறீங்க. மணிப்பூரகம், மணிப்பூரகங்கிறது நம்மளுடைய தொப்புள் இருக்கிற இடம். தொப்புள்ல இருந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சு கீழே இருக்கிறது சுவாதிஷ்டானம்ங்கிற இடம். 1/2 அடி கீழே தொப்புள் இருக்கிற இடம் கரெக்டாக ஸ்பாட் வந்து மணிப்பூரகம்ங்கிற சக்கரம். இது வந்து எர்த்து, இது வந்து வாட்டர் மையம், இது வந்து மணிப்பூரகம்ங்கிறது வந்து நம்முடைய ஃபயருக்கான மையம். இது வந்து ஆக்கினை அநாகதம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய காற்றுக்கான மையம், நுரையீரல் சம்மந்தம் வந்துடும். இந்த இடம் வந்து விசுக்தி அப்படிங்கிறது நம்முடைய ஆகாயம் சம்மந்தப்பட்ட மையம். அதனால் உங்களுக்கு வந்து மணிப்பூரகம் பண்ணுறீங்கன்னா இதுலேயும் ஒரு 20 டைம் உங்களுக்கே கொஞ்ச நாளில் கையில் சென்சிட்டிவ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுக்கலாம், எடுத்து அப்படியே நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். அப்படியே நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கி அப்படியே போடுறீங்க. அதே மாதிரி நெஞ்சியில், இது நெஞ்சியில் வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு என்றைக்காவது எமோஷ்னல் ஹர்ட்டு, ஏதாவது ஒருத்தர் 2 பேர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக் ஆணிச்சு, ஒரு மாதிரி எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு மூடில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு தான் குமுறிக்கிட்டே இருக்கும், மனசு அப்படியே பொங்கி பொங்கி அடங்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இது மாதிரி இந்த இடத்துல வந்து அப்படியே கைகளை வந்து எப்போதும் வந்து இப்படி எடுக்கிறப்ப ரொம்ப அலர்ட்டாக எடுத்துட்டு பாடியை நோக்கி அந்த கை இருக்கக்கூடாது. உங்களுக்கு பண்ணாலும் சரி, வேறு ஆளுக்கு பண்ணாலும் சரி, கை வந்து எடுக்கிற இதை வந்து திருப்பி இப்படிங்கன்னா பாடிக்குள்ளேயே திருப்பி பண்ணிடும். பாடியை விட்டு வெளியில் இப்படி எடுக்கணும், எடுத்து வெளியில் போடுறீங்க. இல்லை இப்படி கூட எடுத்து போடலாம். ஆமாம், அப்படியே எடுத்து டைரெக்டாக வாட்டர் அப்படியே எடுத்து இங்கே போட்டுறது. அதுமாரி ஆக்கினை பண்ணுறீங்க, துரியம் பண்ணுறீங்க, உச்சந்தலையில் இருக்கிற துரிய மையம். அது மாதிரி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு செய்யலாம். இல்லை மினிமம் ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் ஒரு 20 முறைக்கு செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல இருக்கிற இதெல்லாம் பேசிக்காக வந்து ஏதாவது சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப இருக்குது, பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்களுடைய பாடி, உங்களுடைய மைண்டு தான் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃபீல். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, சரியாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு நாள் எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகியிருக்கீங்க, ஒரு மாதிரி உங்களுடைய ஹார்ட் வந்து குமுறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்களே அதை கிளென்சிங் ஒரு 5 நிமிஷம் கிளென்சிங் பண்ணி தூக்கி எல்லாத்தையும் சால்ட் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இடத்த பண்ணி நல்லா சார்ஜிங் இந்த இது பண்ண பார்த்தீங்களா, ஒரு கையில் ரிசீவ் பண்ணுறீங்க, ஒரு கையில் வந்து இது மூலமாக அந்த சென்டரில் இருக்கிறது மூலமாக அந்த பர்டிகுலர் சக்கராவில் அப்படியே வச்சு அப்படியே உள்ளே பாஸ் பண்ணுறீங்க. அப்படியே அந்த எனர்ஜியை பாஸ் பண்ண அந்த சக்கரா வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். அந்த சக்கராவில் வந்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா தான் அது வந்து உங்களுக்கு குமுற வச்சுக்கிட்டே இருக்கும், எமோஷ்னலி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் எல்லாருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபில்லப் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலே அப்படியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா ஒரு மனசு திருப்தி, மனசு அமைதி அடைதல், மகிழ்ச்சியை தூண்டி விடுதெல்லாம் நிகழ ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியமான நிலை, உடலில் வலி இல்லாத தன்மை எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இது மாதிரி செல்ஃப் ஹீலிங். அதே மாதிரி ஆக்கினை, நெத்தியில் இருக்கிற 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, விபூதி பொட்டு வைக்கிற இடம், அது பண்ணுறது. அதே மாதிரி உச்சந்தலை, உச்சியில் இருக்கிற தலையுடைய உச்சி, துரிய சக்கரம்னு சொல்லுவாங்க, இந்த சக்கரம் எல்லாம் அதுமாரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஹீலிங். இதுக்கு வந்து கிளென்சிங் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, சார்ஜிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணலாம். மொத்தம் வந்து ஒரு அரை மணி நேரம் காலையில் நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே பாடியில் வந்து டெஃபினட்டாக இந்த உடலில் இருக்கக்கூடிய
இப்படியே போணுச்சுன்னா கால் இப்படி வந்துடும். கீழே தான் மேலே வந்து துரியம், அதுக்கு அடுத்தது ஆக்கினை, கழுத்துக்கிட்ட விசுக்தி, மார்புக்கிட்ட இதெல்லாம் கை அப்படி வருது. தியானத்தில் உட்காந்துருக்காரு. மார்புக்கிட்ட அநாகதம், தொப்புள் குடினா அதுக்கு சுற்றி மணிப்பூரகம், அதுக்கு கீழே சுவாதிஷ்டானம், கீழே வந்து தரையில் வந்து ஸ்பைனல் கார்டு படுற இடம், அந்த இடத்துக்கிட்ட மூலாதாரம். ஆரம் சுவாதிஷ்டானம், நம் மணிப்பூரகம், அகம் அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது எப்படி ஹீலிங் ஆகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த மூலாதாரம்ங்கிறது வந்து நம்முடைய நிலம், உடலினுடைய பஞ்சபூதங்களால் ஆனது உடல், பஞ்சபூதங்களினுடைய கூட்டு பக்குவத்தால் ஆனது உடல் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். காஸ்மிக் தான், எனர்ஜி தான், எல்லாமே எவால்வேட் ஆகி பரிணாமத்தின் மூலமாக ஒவ்வொரு சிஸ்டமாக வந்து கடைசியில் ஒரு செல் உயிராக உண்டாகி 2 செல் உயிராக கடைசியில் 5 அறிவு ஆகி 6 அறிவு உள்ள மனிதனாக வந்து எல்லாமே ஆகியிருக்குது. அந்த மனிதனிடத்தில் இந்த மூலாதார சக்கரம் வந்து கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய நிலம், கெமிக்கல் நம்ம பார்த்தோம்ல, அந்த நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கரெக்டாக இயங்க ஆரம்பிச்சிடும். செல்ஃப் ஹீலிங்கில் ஏன் நம்ம அரை மணி நேரம் ப்ரானிக் ஹீலிங்கில் நம்ம செலவு பண்ணி இந்த சக்கராஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு சார்ஜிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அப்படி பண்ணிங்கன்னா இஃப் யூ பிலீவ் ஆன் திஸ் ப்ரானிக் ஹீலிங், எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டு, எத்தனையோ கலைகள் இருக்குது. இந்த கலையில் அக்குபஞ்சர்னு ஒன்று இருக்குது, வர்ம கலைன்னு ஒன்று இருக்குது, ஃபுட்டு தெரப்பின்னு இருக்குது, மேக்னெட்டிக் தெரப்பின்னு எத்தனையோ சித்தா மருத்துவம் இருக்குது, அலோபதி இருக்குது, எத்தனையோ இருக்குது, யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, எத்தனையோ இருக்குது. இதில் நீங்கள் பிலீவ் பண்ணி இந்த சிஸ்டம் ஆஃப் மெத்தடில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இதில் உண்டாகாத ஒரு மெத்தடில் செல்ஃப் ஹீலிங்கில் நீங்கள் வந்து இந்த நில மையமுக்கு இதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு போனில் வந்து எனர்ஜி சரியாக இல்லாமல் இருக்கலாம், போனுக்கு போன் ஜாயிண்ட் சரியில்லாமல் இருக்கலாம். அப்படிங்கிறது அந்த தன்மைகள் எல்லாம் ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து நம்பிக்கை வச்சு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பாடியில் நிலம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், அதன் மூலமாக உண்டாகக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். பிலீவிங், இதை நம்பிக்கை வச்சு செஞ்சீங்கன்னா நீங்க ஆரம்பிச்சிடும். நிலம், அதே மாதிரி நீர், இதை செஞ்சீங்கன்னா பாடியில் இருக்கக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட இரத்த ஓட்டத்தில் குறைபாடுகள், இல்லை யூரினரி பிளாடில் குறைபாடுகள், சிறுநீர் பையில் குறைபாடு, யூரின் சரியாக போகலை, அது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை கிளியராக பண்ணிட்டீங்கன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் சரியாக இல்லை அதாவது உடலுடைய நீர் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே எத்தனையோ ஹார்மோன்ஸ் ஓடுது, எத்தனையோ லிக்யூட் ஓடுது, எல்லா குறைபாடுகளையும் இது ஓட்ட வச்சிடும். இதை கிளீன்ஸ் பண்ணி அதில் சார்ஜ் பண்ணோம்னா. அதே மாதிரி மணிப்பூரகம், நிலம், நீர், நெருப்பு, இது நெருப்புக்கான மையம். இதை கிளென்ஸ் பண்ணி அதில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான காஸ்மிக் எனர்ஜியை பிராணாஸில் அதில் சார்ஜ் பண்ணி அதை ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுட்டோம்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட பாடியில் கூட நெருப்பு கூட போணுச்சுனாலும் ஜுரம் அப்படின்ட்டு அது எல்லாம் தெரியும். குறைஞ்சி வந்துச்சுனாலும் அதுவும் ஒரு மாதிரி குளிர் ஜுரம்னு சொல்லுவாங்க. சரியான பாடியில் உள்ள ஹீட்டு இல்லைன்னா நம்மளுடைய பாடியில் வந்து நெருப்பு சக்திங்கிறத அளவிட்டோம்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்மளுடைய பாடியுடைய டெம்பரேச்சர் இருக்கணும். அப்படி அது குறைஞ்சிச்சு இல்லை ஓவர் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா 104 105 ஆனிச்சுன்னா ஓவர் ஹீட்டு. அப்படியெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இருக்கிறப்ப நீங்கள் மணிப்பூரகத்தில் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் இது மாதிரி உப்பு தண்ணியில் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து காஸ்மிக் எனர்ஜியை எடுத்து பிராணாஸை எடுத்து ஃபுல்லாக சார்ஜிங் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக குளிர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிலம், நீர், நெருப்பு, அடுத்து வந்து காற்று.
காற்றுக்கான மையம் லங்ஸோட கனெக்ட் உள்ளது. இங்கே தான் லங்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். லங்ஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஹார்ட் இருக்கும். அந்த அநாகதம் அப்படிங்கிற சக்கரம் காற்றுக்கான மையம். அந்த சக்கரத்தில் வந்து எமோஷனல் ஹர்ட் இருக்குது, இல்லை லங்ஸ் டிசீஸ் இருக்குது, லங்ஸ் எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, அது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அந்த இடத்த கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா, இதில் என்னென்னா ப்ரானிக் ஹீலிங்கில் நம்பிக்கை வச்சு பிலீவ் பண்ணி நீங்கள் அங்கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 100% எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து இதுக்கு ஆகிடும். இது வந்து எகெயின் ஆகாயத்துக்கான மகம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம்ங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு சக்கரம். இது எதுக்காகனா, இந்த சக்கரத்தில் மட்டுமே நீங்கள் நினைவை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய மீதி சக்கரெல்லாம் உயிர் சக்தியை இழுக்குதோ இல்லையோ, இந்த விசுப்தி சக்கரா மட்டும் உயிர் சக்தியை வந்து அப்படியே 100% பிரபஞ்சத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக இழுக்க ஆரம்பிக்கும். விசுப்தி சக்கரத்தில் வந்து நீங்கள் நினைவை வச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கைகளின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியை விட நிறைய எனர்ஜி வந்து இந்த தொண்டை குழி இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட வரும். அது ஆமாம், தொண்டைக்குழி, கரெக்டாக தொண்டைக்குழி. இந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து என்னென்னா உயிர் சக்தி வந்து நிறைய குவிய ஆரம்பிச்சிடும். அது வந்து சர்ப்ளஸ் எனர்ஜி ஆஃப் உயிர் சக்தி, பயோ மேக்னட்டிசம், பயோ கரண்ட் இன் அவர் பாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விசுக்தி இது வந்து என்னென்னா தைராய்டு, தைராய்டு சம்மந்தப்பட்ட டிசீஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணும். இது தைராய்டு குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது வந்து நிறைய பல்வேறு விதமான குறைபாடுகளை உண்டாக்கும். இந்த ஹெட்டுக்கு மேலே 2 புருவங்களுக்கும் இடையில உள்ள ஆக்கினை சக்கரத்தில் வந்து பண்ணிங்கன்னா இது வந்து டைரக்ட்லி பிட்ரூட்ரி, ஆக்கினை துரியம்லாம் வந்து பிட்ரூட்ரி கிளாண்ட் அப்படின்ட்டு நம்மளுடைய உடலில் இருக்கிற இது எல்லாமே ஒவ்வொரு கிளாண்ட் சம்மந்தப்பட்டது தான். இங்கே எடுத்திங்கன்னா இது வந்து பிட்ரூட்ரி கிளாண்ட்ஸோட சம்மந்தப்பட்டது. விசுக்தி எடுத்திங்கன்னா தைராய்டு அண்டு பேராதைராய்டு, அநாகதம் வந்து தைமஸ், அதுக்கடுத்தது இது எடுத்திங்கன்னா மணிப்புரம் வந்து அட்ரினல் கிளாண்டு. இந்த சுவாதிஷ்டானம், மூலாதாரம்லாம் வந்து என்னென்னா செக்ஸுவல் கிளாண்ட்ஸ். மூலாதாரம் வந்து ஸ்ட்ரைட்டாக செக்ஸுவல் கிளாண்ட்ஸு. இந்த சுவாதிஷ்டானம் வந்து ப்ரோஸ்டாட்னு ஒரு கிளாண்ட் சொல்கிறாங்க. அந்த கிளாண்டை எல்லாம் ஃபுல் ஆக்ஷனுக்கு கொண்டாந்துடும். அந்த கிளாண்ட்ஸில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கூட இதெல்லாம் ஒவ்வொரும் அந்த கிளாண்ட்ஸ் ஒன்று அந்த நம்மளுடைய பாடியினுடைய பஞ்சபூத தன்மைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தன்மைகளை பாதிக்கக்கூடிய வகையில் சுரப்பிகளை, நீர்களை உடலில் உற்பத்தி செய்யும். ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் மேக்னெட்டிக் சக்கராஸை வந்து சார்ஜ் பண்ணி அதில் வந்து எனர்ஜியை கொடுத்துட்டு விட்டுட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதோடைய கனெக்ஷனில் இருக்கக்கூடிய இப்போ விசுக்தியை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அதனுடைய தைராய்டு அண்டு பேராதைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகி அது ஒரு 2 நாள் 3 நாளில் பார்த்தீங்கன்னா கரெக்டான நிணநீரை, ஹார்மோன்ஸை பாடிக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். டிசீஸ்லெஸ் பாடி உண்டாக ஆரம்பிச்சிடும். இதை பிலீவ் பண்ணணும். பண்ணால் அலோபதி ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரே நாளில் மெடிசன் போட்டுட்டு உடனே மயக்கம், தலை வலிக்குதுன்னா உடனே போட்டு உடனே எனக்கு க்யூர் அப்படின்னு சொல்ல முடியாது. 4 நாள் மெடிசன் போட்டிங்கன்னா அது ஒரு கெமிக்கலி டாக்ஸிக் எலமெண்ட்டை பாடியில் சேர்த்துடுது. இதில் வந்து எந்த விதமான டாக்ஸிக் எலமெண்ட்டுமே பாடியில் சேராது. செல்ஃப் ஹீலிங், பெர்மனன்ட் ஹீலிங், கர்மாஸை வந்து அடி மூலத்திலிருந்தே அதை எடுத்துடுறோம். அது மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கு அடுத்தது வந்து ஆக்கினை துரியம்லையும் பண்ணிங்கன்னா பிட்ரூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிற மெயின் தலைமை கிளாண்ட்ஸ் முக்கியமான அதுதான் ஹெட்டு கிளாண்ட்ஸ். அந்த ஹெட்டு கிளாண்ட்ஸையே நீங்கள் கிளென்ஸ் பண்ணி அதில் சார்ஜிங் பண்ணுறப்ப அது வந்து இந்த மீதி இருக்கிற எல்லா கிளாண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால எல்லா இதுவும் கரெக்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். அதனால் பிகினிங் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சார்ஜிங் யூ ஹாவ் டு டேக் ஒரு 20 minutes 30 minutes எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி உப்பு நீரில் போட்டு உப்பு நீரை கொண்டு போய் கிளீன்ஸ் பண்ணிட்டு மறுநாளைக்கு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து ஃப்ரெஷ் உப்பு, ஆமாம் எவ்ரிடே லைக் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் உங்களோட பாடியில் டிசீஸ் லெவல், பெயின் லெவல்லாம் குறைஞ்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கர்ம வினைப்பதிவுகள் வந்து கொஞ்சம் செயலற்ற தன்மை அடைஞ்சி இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுடைய இந்த ப்ரானாஸ் லெவல் சுற்றி இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை பாடி நல்லா ஃபுல்லப் ஆகிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.
உங்களுடைய பாடியில் நல்ல பிராணாஸ் 90% 100% ரீச் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு நல்லா தெரிகிறது. முதல்ல வந்து உடலில் வலி இருக்காது, உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சிம்டம். ரெண்டாவது ஹெல்த்தாக இருக்கும், தெரியும் உங்களுக்கே, ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும், சிரிக்க ஆரம்பிப்பீங்க, லாஃபிங், ஏதோ ஜோக்குக்கெல்லாம் ரியாக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. டிப்ரெஷன் ஸ்டேட்லேருந்து, ஸ்ட்ரெஸ் ஸ்டேஜ்லேருந்து, டென்ஷன் ஸ்டேஜ்லேருந்துலாம் விடுபட்டு யுவர் மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு சிரிக்க ஆரம்பிப்பீங்க, மனசில் மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். இது 2 தான் சிம்டம் ஆஃப் உங்களுக்கு வந்து பாடி ஹீலிங் ஆயிடுச்சு, நல்லா இருக்குது அப்படின்னா. இது வந்து என்னென்னா இப்பயும் நமக்கு இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு ஹெல்த்தாக ஃபீல் பண்ணுவோம், அப்புறமேல எங்கேயாவது வலி இருக்கிறத பாடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி 100% 90%க்கு மேலே 100% உண்டாக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுடைய 24 மணி நேரத்தில் 23 மணி நேரமும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கண்டினியூஸ் ஆஃப் ஹெல்த்து, கண்டினியூஸ் ஆஃப் ஜாய் உங்களோட மைண்டு சென்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸில் இறங்க ஆரம்பிப்பீங்க, ஆக்டிவிட்டீஸில் இறங்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த சிம்டம் ஆஃப் செல்ஃப். உங்களுக்கு டிசீஸ் நிறையா இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை பண்ணலாம் செல்ஃப் ஹீலிங். அரை மணி நேரம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இதுக்காக நீங்கள் போய் எங்கேயும் பணம் செலவு பண்ணலாம் வேண்டியதில்லை. ஒரு 1 லிட்டர் வாட்டர், ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ உப்பு, கடல் உப்பு, இது 2 தான் உங்களுக்கு தேவை. பண்ணிவிட்டு ஒரு தனிமையான ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு, ரொம்ப நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் குவாய்ட்டான இடத்துல போயிட்டு ஒரு சேர்கிட்ட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு திருப்பி வந்து இப்படியே கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. கைகளை வச்சே சார்ஜ் பண்ணலாம். அப்படியே கையை வச்சுட்டு பாடியில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க பாடியில் வச்சு அப்படியே சார்ஜிங் பண்ணிக்கிறீங்க. இந்த சைடு அப்படியே இன்வோக் பண்ணுறீங்க, ரிசீவ் பண்ணுறீங்க. ஒரு கையில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னொருத்தங்களுக்கு பண்ணுறப்ப உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் டச் பண்ணி கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ சக்ராஸ் சொல்கிறீங்க, சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இன்கேஸ் இப்போ காலில் ஏதோ ஒன்று அடிபட்டுடுச்சு, ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, இப்போ காலிலே கூட கிளென்சிங் பண்ணி அந்த இடத்துல அதுதான் அது வந்து உங்களுக்கு நான் இப்போ போகிற கிளாஸில் உங்களுக்கு எடுப்பேன். ஃபஸ்ட்டு லெவல் வந்து சக்ராஸ் கிளீனிங் பண்ணிடுறது, தென் வந்து ஃபுல் பாடியே கிளென்ஸ் பண்ணி விடுறது. தலையிலிருந்து ஆரம்பித்து ஒருத்தர் வந்து டேபிளில் படுக்க வச்சுட்டு இப்படியே படுக்க வச்சிடுறது. இப்படி படுக்க வச்சுட்டு இதுதான் தலை, இதெல்லாம் கால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது கை இருக்குது அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு அடுத்த லெவலில் சொல்ல வரேன், நீங்கள் அதுக்காட்டியும் கேட்டிருக்கீங்க. இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணி காலுக்கிட்ட தண்ணியை வச்சு, இந்த காலுக்கிட்ட தான் வாட்டர் பாக்கெட் வச்சுக்கணும். இது வந்து ஒரு டேபிள் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி குப்பரை வச்சு ஒரு தடவை பண்ணலாம், மல்லாக்க படுக்க வச்சு ஒரு தடவை பண்ணலாம். இது வந்து என்னென்னா நம்மளுடைய அக்குபங்க்சரில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ரானிக் ஹீலிங்லேயும் பாடியில் வந்து டோட்டலாக மெரிடியன்ஸ் ஓடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எல்லாம் ஃபுல்லாக வந்து 10 மெரிடியன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் 5, இந்த பக்கமும் அதே மாதிரி 5 ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க. நீங்கள் நின்றுட்டே ஒருத்தனை நிற்க வச்சு கூட குனிஞ்சு நீங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கீங்கன்னா அப்படியே மேலேருந்து அப்படியே வலிச்சு அப்படியே எடுத்து பக்கெட்டில் போட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த பக்கம் திருப்பி வச்சு க்ளீன் பண்ணலாம். இல்லை அவருக்கு நிற்க முடியாது, உங்களுக்கு அது சிரமமாக இருக்குன்னா ஒரு டேபிள் ஒன்று போட்டுட்டு அந்த டேபிளில் அவரை படுக்க வச்சு அப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணி அப்படியே தூக்கி போடலாம். ஆமாம், தலையிலேருந்து கால் வழியாக தான் எடுக்கணும், கால்லேருந்து தலைக்கு எடுக்க வேண்டாம். சம்டைம்ஸ் ஏன்னா கிளென்சிங் பண்ணி வரப்போ நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே வந்து காலுக்கிட்ட கூட வந்துச்சுன்னா கூட பெரிய எஃபெக்ட் உண்டாகாது, தலைக்கு பிரெயினுக்கு போகிறப்ப அது எஃபெக்ட் உண்டாகும். ஆமாம், அதனால் வந்து தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வழியாக தான் வரணும். பண்ணி வாட்டரில் தூக்கி போட்டலாம். இல்லை அட்வான்ஸ் லெவல் பயிற்சி பண்ணிங்கன்னா அப்படியே பண்ணிவிட்டு தூக்கி இது பண்ணிக்கணும், ஃபயர் பண்ணி இமேஜினரி ஃபயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபயரில் தூக்கி போட்டுடணும். பண்ணிக்கணும். எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு சால்ட் வாட்டரே நம்ம இமேஜின் பண்ணி கேஸ் எங்காவது ஒரு இடத்துல இருக்கோம், அது சால்ட் வாட்டர் கிடைக்காத ஒரு இடத்துல, ஆமாம், சால்ட் வாட்டர் கூட இமேஜின் பண்ணிட்டு க்ளீனிங் பண்ணலாம். எல்லாமே இமேஜினேஷன் தான். உங்களுடைய இமேஜினேஷன்ல உங்களுடைய இமேஜினேஷன்ல
உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் துணிச்சலாக நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபயர் எப்படி இமேஜினேஷனோ ஆமாம், கடலில் கொண்டு போய் கரைச்சிடுறது மாதிரி பண்ணலாம் எல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி உங்கள் பாடியிலே எவ்வளோ காணாலும் லைக் சைக்கிள் தான், ரீசைக்கிளிங் ஆகிட்டே இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் 1000% எனர்ஜி ஆனிச்சுனாலும் உங்களுக்கு ஒன்றும் நன்மை தான் அடைவீங்க. மற்றவங்களுக்கு பண்ணி ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறப்ப மற்றவங்களுக்கு இது மாதிரி சக்ராஸ் உங்களுக்கு எப்படி பண்ணீங்களோ, நான் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஹீலிங் தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ இப்போ கேட்டவுடனே நான் அதர்ஸ் ஹீலிங்க்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டேன். அதனால என்னென்னா அதுக்கு எப்படி அதுக்கான முறையாக நான் சொல்லிக் கொடுக்குறதே என்னோட சப்ஜெக்ட்லேருந்து மிஸ் ஆகுது. ஸோ இப்போ செல்ஃப் ஹீலிங்கை முடிச்சுடுவோம். பண்ணிவிட்டு செல்ஃப் ஹீலிங்கில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்களே உங்களுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு கையில் வச்சுக்கிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு பண்ணி எடுத்து நீங்கள் அப்படியே கொடுக்க அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இது அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வர்றப்ப ஸ்ட்ரைட்டாக கைகளே நீங்கள் நினைவு வைக்க வேண்டியதில்லை, ஸ்ட்ரைட்டாக சக்கராலேயே நினைவு வைக்கிறதுக்கான டீச்சை கொடுத்து டைரெக்டாக சக்கராலேயே நீங்கள் நினைவு வச்சிடலாம். சக்கராஸை மட்டும் நினைச்சிங்க, விசுக்தியை மட்டும் நினைச்சிங்கனாலே விசுக்தி மட்டுமே கிர்ன்னு ஓட ஆரம்பிக்கும். விசுக்தி சக்கரா மட்டும் இயங்க ஆரம்பித்து விசுக்தி சக்கரா மட்டும் கிர்ன்னு ஓட ஆரம்பிச்சிச்சுனாலே அது வந்து அதுக்கு தனக்கு வேண்டிய சக்தியை பிரபஞ்சத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அது பாடிக்கு வேண்டிய ஆகாய சம்மந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணிடும். அதே மாதிரி அநாகதம் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அநாகதம் வந்து அதுக்கு வேண்டிய பாடியில் வந்து காற்று சம்மந்தப்பட்ட எல்லா விதமான காற்றையும் அது பேலன்ஸ் பண்ணிடும். தசவாயுக்கள்னு நம்ம இப்போ படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இது எல்லா காற்று சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பிராணன்லேருந்து கடைசி வாயு அபானன் வரைக்கும் எல்லாத்தையுமே அது கரெக்டாக நிர்வகிக்க ஆரம்பிக்கிறபோது இது அதோடைய கண்ட்ரோல் பவர் வந்து அநாகத சக்கராவில் தான் இருக்குது. அநாகத சக்கராவை கரெக்டாக மெடிடேட் பண்ணி அதை நல்லா ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் கிளென்ஸ் பண்ணுவீங்க, சார்ஜ் பண்ணுவீங்க. இது பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தானாகவே ஒரு நாள் இயங்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் டீச்சையும் கொடுப்போம், அதே சமயத்தில் இயங்கவும் ஆரம்பிச்சிடும். தானாகவே சில பேருக்கு தொட்டு அப்படியே இயங்குறப்ப தானாக இயங்க ஆரம்பிச்சிடும், சர்றன்னு இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது காற்று சம்மந்தப்பட்ட உபாதைகள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இது பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் பேசிக். அந்த தண்ணி எடுத்த தண்ணியை கிளென்ஸ் பண்ண தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு அன்னன்னைக்கு கூட க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கோங்க. பட் ஒரு வாரம்லாம் போயினதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு தர கூட உங்களுடைய தண்ணியை நீங்கள் வச்சுருந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட தண்ணியை ஆமாம் அப்பப்போ மாற்றாமல் ஒரு வாரம், ஏன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய கிளென்சிங் தான். உங்களுடைய பாடி நல்லா க்யூர் ஆகிடுச்சு, எந்த வலி உணர்வு இல்லை, மனசு மகிழ்ச்சியாக இருக்குது, உடல் ஆரோக்கியமாக ஃபீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தர நீங்கள் தண்ணி மாற்றிக்கலாம். இல்லை வலி எனக்கு உணர்வு நிறையா இருக்குது, பாடியில் டிசீஸ் நிறையா இருக்குது, ஒரு மாதிரி எனக்கு மனசு வந்து மகிழ்ச்சியாக இல்லை, துக்கமாக இருக்குது, மேலே வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் பெயின்ஃபுல் ஸ்டேட், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆரோக்கியமாக இல்லை, பெயினை ஃபீல் பண்ணுறேன், மகிழ்ச்சியாக இல்லை, துன்பத்தை ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், இதுதான் நீங்கள் உங்களோட இண்டக்ஷனே இதுதான். பெயின், இதுக்கு ஆப்போசிட் ஹெல்த்தியாக இருக்குதுன்னா பெயின் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து வாட்டர் மாற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். வாட்டர் தான் உங்களுக்கு வந்து கிளென்சிங் பண்ணி எடுக்கிறது. ஆமாம் தூக்கி டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி மாற்றிட்டு பண்ணிக்கிறது. இது பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு வந்து யூ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கனெக்ட். இன்வோக்கிங் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். செல்ஃப் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணாலும் பிராணாஸை நீங்கள் அன்லிமிட்டட்லி உங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்கள் உள்ளே வந்து உயிர் சக்தி நிறைய ஓட ஆரம்பிக்க உங்களுடைய பாடியில் உள்ள காந்தம் நல்லா பெருக ஆரம்பிக்கும். காந்தம் எவ்வளவுக்கு பெருகுதோ அவ்வளவுக்கு பாடியில் உள்ள பயோ கரண்ட்டு பெருக அது லீட்ஸ் டு பயோ மேக்னட்டிசம். பயோ பிக்குன்னு போட்டேன்னா BI பயோ மேக்னெட்டிக் பேக் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பயோ மேக்னட்டிசம் நல்லா இன்க்ரீஸ் ஆரம்பிக்க உங்களுடைய பாடியினுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் பவர்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி பாடியே ஸ்ட்ரென்த்தாக ஆக ஆரம்பிச்சுட்டு அந்த கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, பயோ கெமிக்கல்
கெமிக்கல் வந்து ஸ்ட்ராங் ஆரம்பிச்சிடும். போன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆரம்பிக்கும், மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆரம்பிக்கும், எல்லாமே கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், நாக்கு நல்லா சுவை உணர்வு இருக்கும், உடலுடைய தொடு உணர்வு சென்ஸ். இப்போலாம் வந்து கை இவ்வளோ கிட்ட வச்சாலே உணர முடியல. இது வந்து நிறைய ஓட ஆரம்பிக்க உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். இதை வந்து பாடியினுடைய இந்த இடத்துல ஒரு விசிக்தி சக்கரால குறைபாடு இருக்குன்னா பாடியை சுற்றி ஒரு காந்த தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. காந்த களம் அது அப்படியே பாடியை சுற்றி அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஆரான்னு சொல்கிறாங்க. ஆரா மேக்னெட்டிக் சக்கரா நம்ம பாடியை சுற்றியே ஒரு காந்தத்தன்மை வீசிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு மொபைல் ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா மொபைல் ஃபோனை சுற்றி ஒரு காந்த அலைவீச்சு இருக்குது. அந்த அலைவீச்சு தான் நீங்கள் மொபைல் ஃபோனை வந்து காதுகிட்டே வச்சு ரொம்ப நாளை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய மூளையினுடைய மேக்னெட்டிசமோ இதனுடைய மேக்னெட்டிசமோ கிளாஷ் ஆகி அது லீட்ஸ் டு த ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த மொபைலுடைய அலைவீச்சை யூஸ் பண்ணி பிரெயினுடைய காந்தத்தை வந்து 5 இயர்ஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா லீட்ஸ் டு கேன்சர் வருதுன்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால் மொபைல் ஃபோனை டைரக்ட்லி டு த இயர் லாங் டைம் வைக்காமல் ஷார்ட் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 5 minutes 10 minutes ஒன் டே. மோர் தென் 20 minutes மோர் தென் 30 minutesக்கு யூஸ் பண்ணால் 5 years அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக கேன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு அலைவீச்சை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது மாதிரி தான் அது. ஸோ இப்போ என்னென்னா இந்த விசுக்தி சக்கராவில் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த சுற்றி இருக்கிற ஆறால் வந்து இப்படி ஒரு குறைபாடு வந்துடும். இங்கே இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த விசுக்தி சக்கரா வந்து ஓவர் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அளவாக முறையாக அது ஃபங்க்ஷனில் இருக்கணும். ஓவர் இருக்குன்னா இந்த ஆறா வந்து இப்படி உப்பிக்கிட்டு இருக்கும். இதை வந்து எப்படின்னா உங்களுக்கு வலிக்கிறத வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு குறைபாடு இருக்குது, தைராய்டு கிளாண்டு ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை வலிக்குது, பேராதைராய்டு ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை வலிக்குது அப்படின்லாம் ஒரு இது இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஆறால் தான் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இதை வந்து என்னென்னா கைகள் மூலமாக நம்மளுடைய கைகளில் வந்து சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண எப்படி இந்த பயிற்சி தான் அடிப்படையான பயிற்சி. கைகளில் அப்படியே தொட்டு இந்த காந்தத்தை உணர்றது. இதை நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கரில் கூட நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபிங்கர் 2 ஃபிங்கர் இப்படியே ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் ஃபீல் பண்ணலாம். இப்படியே இந்த ஃபிங்கரில் கூட ஃபீல் பண்ணலாம். அப்படியே கரண்ட் ஓடுறது, இந்த கரண்ட் ஓடுறது இதோடைய அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்குன்னுலாம் அப்படியே ஃபீல் பண்ணலாம். மற்றவங்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் கைகளாலேயே ஸ்கேனிங் பண்ணலாம். மற்றவங்களுக்கு அதர்ஸுக்கு ஹீலிங் பண்ணுறப்ப எந்தெந்த சக்கராலெலாம் டிப்ளியேஷன் இருக்குது, கன்ஜெஷன் இருக்குது அப்படின்ட்டு. டிப்ளியேஷன் அப்படின்னா அவங்களுடைய ஆறா இது மாதிரி கீழே உள்ளுக்கு போயிடும், உள்ளுக்கு டக்ட் உண்டாயிடும். இந்த ஆறா வந்து இப்படி இருக்குதுன்னா இப்படி உண்டாயிடும். திஸ் இஸ் டிப்ளியேஷன். கன்ஜெஷன் அப்படின்னா இந்த ஆறா வந்து ஓவராக உப்பிக்கிட்டு இப்படி போயிடும். இது 2 குறைபாடுகள் ரெண்டையுமே நம்ம நிவர்த்தி செய்யணும். எல்லாமே ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் பாடி, ஃப்ளோ ஆஃப் பயோமேக்னட்டிசம் பாடி வந்து அளவாக முறையாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கணும். முறையாக அளவாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அது வந்து கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஆரோக்கியம் ஃபீல் பண்ணுவீங்க. பாடி வந்து மகிழ்ச்சியாக, மனசு வந்து மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான். இதை வந்து செல்ஃப் ஹீலிங் வந்து பேசிக் லெவலில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு குறைபாடு இருக்குது, டிசீஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதான் உங்களோட லெவல். மனசு உடல் ஆரோக்கியமாக இல்லை, பெயின் ஃபீல் பண்ணுறீங்க, மனசு மகிழ்ச்சியாக இல்லை, துன்பத்தை ஃபீல் பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் இந்த கலையின் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு மாதம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, 2 மாதம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீலிங்ஸ் உண்டாக ஆரம்பிக்கும். இது என்னன்னா இது ஒரே நாளில் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. 1 வாரம் செஞ்சிங்கனாலே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இப்படி செய்ய ஆரம்பிக்க பிராணாஸ், புது பிராணாஸ் பாடியில் வந்து அப்படியே உண்டாகி நிறையா இந்த புது பிராணாஸை உள்ளே நீங்கள் இது பண்ணி கொடுக்குறப்ப அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, நேச்சுரல் ப்ராசஸ். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, உள்ளம் அதை வந்து டிகர் பண்ணி விட்டுரும். நேச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிராணாஸ், பயோமேக்னட்டிசம், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கிறப்ப
நேச்சுரல் பயோமேக்னட்டிசமும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி பார்த்தோம், பாதுகாத்தல் பார்த்தோம். அதே மாதிரி பாடிக்குள்ளே இருக்கிற அந்த 12 ஆர்கன்ஸு, லங்ஸு, ஹார்ட்டு, கிட்னி, யூரினரி பிளாடர், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர், ஸ்ப்ளீனு, எல்லாம் லீவர் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாம் அதோடைய வேலையை கரெக்டாக செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த 2 ஸ்டேட், உடலில் ஹெல்த் ஆரோக்கியம் வந்துடும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். இது அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா, நம்முடைய பாடியில் வந்து 90 டேஸ் ஒரு முறை வந்து ஃபுல் பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே உடலை விட்டு முழுமையாக நீங்கிட்டு நியூ செல்ஸ் உண்டாயிடும். ஈவன் தோ போன் செல்ஸ்ல இருந்து போன்குள்ள இருக்கிற எல்லாமே ஒரு ஓல்டு செல் வந்து அதுகிட்ட இருக்கிற ஆல் இன்ஃபர்மேஷன்ஸை இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இட் வில் டை, அப்படியே டை ஆகிடும். அப்படியே நம்ம யூரின் போகிறதுல, மலம் கழிக்கிறதுல அப்படியே வெளியில் போயிடும், அது மாதிரி போயிடும். ஸோ இதை வந்து நம்பிக்கை வச்சு 1 மாதம் 2 மாதம் 45 நாள் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க, 45 டேஸ் செஞ்சிட்டிங்கன்னா 1.5 மந்த் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் ஆஸ் இட் இஸ் இது ஆரம்பிக்கிறப்ப இருந்த டிசீஸுடைய லெவல் அப்படியே பார்த்தீங்கன்னா 50% குறைஞ்சிருக்கும். நம்பிக்கை வச்சு 90 டேஸ் முடிச்சிட்டிங்கன்னா நியூ செல்ஸில் எல்லாம் நியூ ஆர்கன்ஸு, நியூ ஃபங்க்ஷன்ஸு, நியூ கேரக்டர் எல்லாம் உண்டாயி 100% ரிசல்ட் அப்படியே உங்களுக்கு நியூ மேன், நீங்கள் வந்து நியூ உடல், நியூ மனம் அப்படியே உண்டாக ஆரம்பிக்கும். அது வந்து 100% ரிசல்ட் வித் இந்த ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி அப்படியே உண்டாக ஆரம்பிக்கும். நம்பிக்கை வச்சு செய்யணும், செய்யணும். இது வந்து இதுதான் பேசிக் ஆஃப் செல்ஃப் ஹீலிங். மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுறப்பையும் இதே மெத்தடு தான். உங்களுக்கு 90 to 100% நல்லா மாடலில் வந்து நல்ல பிராணாஸை சேகரித்து உங்களுடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக 90% 100%, மனசு வந்து நல்ல ஆரோக்கியமாக 90% 100% இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு நீங்கள் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். செல்ஃப் ஹீலிங் மற்றவங்களுக்கு அதர்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து வேறு கண்ட பிரத்தியார்களுக்கெல்லாம் போய் செய்யாமல் உங்கள் வீட்டு உள்ளே இருக்கிற உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குழந்தைகள், தாய் தந்தையர், கணவன் மனைவி அப்படி மாதிரி உள்ளவங்களுக்கு ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ணி நெகட்டிவ் அவங்களோட எனர்ஜியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சக்கராஸாக சார்ஜிங் கொடுத்து எடுக்கிறது. அப்படியே குப்புற ஒருத்தரை பண்ணி விடுறது, மல்லாக்க பண்ணி விடுறது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னா ஃபுல் பாடி கிளென்சிங் ஒரு தடவை பண்ணிடுறது. ஃபுல் பாடியை ஒரு தடவை பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களுடைய இந்த 10 மெரிடியன்ஸையும் அப்படியே கிளென்ஸ் பண்ணி கால் வழியாக அப்படியே எடுத்து அந்த சால்ட் வாட்டரில் போட்டுறது. இல்லை அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ஃபயர் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபயரில் பேர்ன் பண்ணி விட்டுறது. பண்ணி தூக்கி போட்டுட்டு மல்லாக்க படுக்க வச்சு அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலி அவங்களுடைய ஒவ்வொரு சக்கராசையும் ஒரு 1 மினிட்டுக்கு கிளென்சிங் பண்ணிடுறது. நல்லா எடுத்து விட்டுட்டு அப்புறமேல வந்து நல்ல காஸ்மிக் எனர்ஜியை நல்லா நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தொட்டோ இல்லை ஆண் வந்து திடீர்னு ஒரு பெண்ணுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அவங்க பாடியை தொடுறது அவங்க விரும்ப பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு 1 இன்ச்சு கேப் வச்சு அப்படியே எனர்ஜியை பாஸ் பண்ணலாம். நல்லா அப்படியே பாஸ் பண்ணி பாருங்க, சார்ஜ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் என்னென்னா மென்டலி நம்ம அவங்களோட கனெக்ட் ஆனால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய கரண்ட் வந்து நம்ம காஸ்மிக்கில் நினைவை வச்சு கரண்ட்டை இன்வோக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பயோ கரண்ட்டு ப்ரானாஸ் இன்வோக் பண்ணிட்டு வந்தோன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற டயத்தில் நிறைய நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பாடியில் அக்யூமுலேஷன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் பிகமிங் த சேனல், யூ ஆர் பிகமிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிடுவீங்க, ஒரு கருவி ஆகிடுவீங்க ட்ரீட்மெண்ட் குணப்படுத்துறதுக்கு. இந்த குணப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக கலையாக இருக்கிறதுனால தானாகவே நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா
ஒரு 5 நாள் 10 நாளில் உங்கள் உடம்பு வந்து ஒரு கருவியாகிட்டு காடே இறைத்தன்மையே குணப்படுத்துகிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு தானாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் போவீங்க, கை வைப்பீங்க, கிளென்சிங் பண்ணுவீங்க, சார்ஜ் பண்ணுவீங்க, அது பாட்டுக்கு உள்ளே இறங்கும், அவங்களுக்கு க்ளீன் ஆகும், அவங்களுக்கு எல்லாம் ஆகிட்டு போயிடுவாங்க. இல்லை என்னன்னா அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ போயிட்டு இருக்குல்ல, கைகளில் இருந்து அவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் ஒரு உத்தரவு மேல வி ஆர் டிஸ்கனெக்டிங் சொல்லி அதை கட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் நினைவில் உண்டாக்கணும். உங்களுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும், மனசளவில் அவங்கள்ட்ட வேர்ட்லி நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு உள்ள இந்த சிகிச்சை முறை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிட்டது, என்கிட்ட இருந்து பாஸ் பண்ணுற அந்த பிராணாஸோடைய இதை வந்து கனெக்ஷனை ஐ எம் டிஸ்கனெக்டிங், நாளைக்கு நம்ம திருப்பி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்களோட மைண்டை சொல்லிட்டீங்க. நீங்களும் மனசுபூர்வமாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆமாம், டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்படி நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணலைன்னா அவர் வந்து உங்கள்கிட்ட இருந்து பிராணாஸை அப்படியே சக் பண்ணி உள்ள ஈர்த்து உள்ள அவருடைய மனபலத்தை பொறுத்துருது. அப்படியே அப்சர்வ் பண்ணி அவர் உங்கள்கிட்ட இருக்கிற பிராணாஸை நிறைய அப்படியே மென்டலி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. மென்டல் கனெக்ஷன் இருக்குது நமக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கும் வந்து மனப்பூர்வமாக டெலபதி கனெக்ஷன்ஸ் இருக்குது. மனசு ரீதியாக அப்படியே இழுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சக்கரா வந்து உங்கள்கிட்ட வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கனெக்ஷனில் இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். கனெக்ஷன் ஆமாம் இல்லைன்னா உங்களுடைய அந்த 90-100% வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கூட நீங்கள் டவுன் ஆகுறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். ஐ எம் டிஸ்கனெக்டிங். அவர் வந்து என்கிட்ட இருந்து காந்தத்தை பிராணாஸை இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஐ எம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். நீங்கள் அலோ பண்ணுறதை பொறுத்து இருக்கு. கான்சியஸே நீங்கள் இந்த ப்ரானிக் ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிங்க 1 month 2 month பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கான்சியஸாகவே இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடியில் கரண்ட்டு உங்கள் அந்த மேக்னட்டிசம் எல்லாத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவிட்டி ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து பை ப்ராக்டிஸ் தான். பண்ண ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். ப்ராக்டிஸ் பண்ண வரும். அது இதுதான் பேசிக்காக மற்றவங்களுக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு. மற்றவங்களுக்கு வந்து என்ன டிசீஸ் இருந்தாலும் அந்த டிசீஸுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணியாக இருக்கக்கூடியது இந்த சக்கரங்களில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்கினை, துரியம், இந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான். நிலம்னா மூலாதாரத்தில் ஏதாவது ஒரு கன்ஜெஷனோ டிப்ளியேஷனோ இந்த மாதிரி அந்த இது இருந்துச்சுன்னா அது வந்து பாடியில் இருக்கிற நிலத்தன்மையை பாதிக்கும். சுவாதிஷ்டானத்தில் இருந்துச்சுன்னா நீர்த்தன்மையை பாதிக்கும், நெருப்புத்தன்மையை பாதிக்கும், காற்றை பாதிக்கும், ஆகாயம் பாதிக்கும். அதனால என்ன டிசீஸ் இருந்தாலும் எல்லா டிசீஸுக்கும் காமனாக இந்த சக்கரங்கள் தான். 1 2 3 4 5 6 7 சக்கரத்தையும் நீங்கள் கிளீன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த சக்கரங்களில் நீங்கள் சார்ஜிங் கொடுத்துட்டிங்கனாலே 5 நாள் 10 நாள் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே என்ன டிசீஸாக இருந்தாலும் க்யூர் ஆகிடும். என்ன டிசீஸாக இருந்தாலும் அதனுடைய அக்யூட் லெவல், அக்யூட்னா லைக் டெம்பரரியாக இருந்துச்சுன்னா க்யூர் ஆகிடும். பெர்மனன்ட் டிசீஸாக இருந்துச்சு, க்ரோனிக் இருந்துச்சுன்னா இட் டேக்ஸ் டைம் ஆகும். பட் இருந்தாலும் நம்பிக்கை வச்சு அவங்களும் பண்ணாங்க அப்படின்னா க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கே பேசிக்காக வந்து ப்ரானிக் ஹீலிங் இப்போ நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா அதுமாதிரி அவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே பேசிக்காக தனக்கே செல்ஃப் ஹீலிங் ப்ளஸ் வந்து பிராணாஸ் இன்வோக்கிங், பிராணாஸ் அப்படியே பாடியில் ரிசீவ் பண்ணி உயிர் சக்தியை நிறையா சேர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை அவங்களே கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். பேசிக்காக இதுதான் ஒரு பேசிக் இது. அப்புறமேல வந்து இந்த பிராணாஸுடைய பாடியில் விட்டு பிராணாஸை வந்து நீக்காமே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. இது வந்து என்னென்னா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய காயக்கல்ப பயிற்சி அப்படின்ட்டு ஒன்று நாங்கள் அட்டன் பண்ணோம். இதெல்லாம் வந்து ப்ரானிக் ஹீலிங்கில் கிடையாது. அவங்க இதில் வந்து காயக்கல்ப கலை அப்படின்ட்டு ஒரு கலை ஒன்று கற்றுக்கிட்டோம். அதையும் இதில் நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். என்னன்னா கலை இதில் 3 செக்டரு. காயம்னா அவங்க வந்து இதை வந்து
உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்பம்னா பதங்கப்படுத்துதல். பதங்கள் படுத்துதல்னா கெட்டு போகாமல் அது எப்போதுமே அப்படியே. ஆமாம், பதப்படுத்துதல். பதங்கம், காய கட்பம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்து அந்த பதங்கம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அதை நீடித்த நிலையில் வைத்து இருத்தல். கலை அப்படின்னா இட்ஸ் ஆர்ட். ஓகேங்களா, அது ஒரு எனி திங் அது மாதிரி நீ எடுத்துக்கலாம். இவங்க ட்ரீட்மெண்ட்டில் இவங்க இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய இந்த மூலாதார பகுதி, இந்த படம் பார்த்தோம்ல, தலை, அதுக்கப்புறம் உடல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மூலாதார பகுதியில், இந்த மூலாதாரத்தில் பகுதியில் தான் வந்து செக்ஸுவல் கிளாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த செக்ஸுவல் கிளாண்ட்ஸில் இருக்கிற செமினல் ஃப்ளூயிட், விந்துவையோ இல்லை நாதத்தையோ, ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம், இந்த இதில் இருக்கிற அதனுடைய நீர்த்த தன்மை, இந்த நீர்த்த தன்மையை வச்சு தான் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியினுடைய அளவை எவ்வளவுக்குன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க அதில் சொல்கிறாங்க. இந்த இது வந்து ஒரு பேட்ரி, நம்ம அந்த லிக்யூட் பேட்டரியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு உள்ளதுக்கு நிறைய சில ஆசிடெல்லாம் உள்ளே இருக்கும். அந்த ஆசிடில் அதனுடைய லெவல் வந்து பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க, RH லெவலில் பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க. அதனுடைய நீர்த்த தன்மை அது வந்து ஒரு அளவுக்கு மேலே நீர்த்து போயிடுச்சுன்னா அதால் வந்து ஸ்ட்ராங் வோல்டேஜ், இப்போ 9 வோல்ட் பேட்ரி இருக்குன்னா இந்த இதில் உள்ள இருக்க அந்த உள்ளுக்கு அமினோ குளோரிக் ஆசிட் அதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிட் நீர்த்து போயிடுச்சுன்னா இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 7 வோல்ட்டு தென் 6 வோல்ட்டுக்கு ஆகிடும். இது வந்து நல்ல ஹெவி ஆசிடிட்டி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டாக 9 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். 9 வோல்ட்டை அது கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். நல்லா இருக்குதுன்னா ஸ்ட்ராங் வந்து பேட்டரிஸு 10 வோல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய விந்து, ஆண்களாக இருந்தால் விந்து, பெண்களாக இருந்தால் நாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விந்துவை வந்து அதனுடைய சயின்டிஃபிக் நேமில் வந்து என்ன சொல்லலாம்னா, நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஃபிர்டிலிட்டி டெஸ்ட்டுன்ட்டு போய் எடுத்தீங்கன்னா அது உள்ளுக்கு வந்து எவ்வளவு கவுண்ட் இருக்குன்ட்டு பார்ப்பாங்க. கவுண்டிங்னு ஒன்று பார்ப்பாங்க, இன்னொன்று வந்து மோட்டிலிட்டின்ட்டு ஒன்று பார்ப்பாங்க. எவ்வளவுக்கு அந்த விந்து வந்து அதோடைய பவர் எவ்வளவுக்கு ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அதோட ஹெட்டு, டெயில், பாடி எல்லாம் பார்ப்பாங்க. அதனுடைய கவுண்டிங் அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு கவுண்ட் இருக்குது, ஒரு ஆம்பளைங்களுக்கு வந்து 40 மில்லியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த இந்த டயத்தில் கன்சீவ் ஆகிற டைமில் 40, ஆமாம், அவங்களுக்கு வந்து இத்தனை எக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும், ஃபிலோப்பியன் டியூப்கிட்ட இத்தனை எக்கு இருக்கணும், இவ்வளோ எக்கு இருக்கணும்ட்டு ஒரு கவுண்டிங் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க பாடி ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த விந்துடைய நீர்த்த தன்மை, ஆமாம், நீர்த்து போகிறதுல ரொம்ப லிக்யூடிட்டி ரொம்ப குறைஞ்சி போயிடுறது. அப்படி குறைஞ்சி போய் ஒரு மனிதன் வந்து விந்துவை நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, இல்லை ஒரு பெண்ணும் அதே மாதிரி நிறைய உடலுறவு மூலமாக இல்லை சுய இன்பத்தின் மூலமாக ஏதோ மூலமாக உடலில் இருக்கிற விந்துவை வந்து நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாடியில் எல்லாம் இந்த உயிர் சக்தி, இந்த பாடியில் இருக்கிற உயிர் சக்தி வந்து பிராணாஸ் லெவல் எப்படி இந்த ஒரு பேட்டரியில் வந்து 9 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் 7 வோல்ட் 6 வோல்ட் 4 வோல்ட்னு குறைஞ்சிருதோ, அதே மாதிரி இந்த பிராணாஸ் வந்து இது மாதிரி விந்து எல்லாம் குறைச்சி இருக்கிறவங்களுடைய பாடியில் விந்துத்தன்மை, நாதத்தன்மை குறைஞ்சி இருக்கிற பாடியில் ஆட்டோமேட்டிக்காக பிராணாஸும் அவங்களால நிறையா எவ்வளோ வேணாலும் இழுப்பாங்க. அது வந்து பாடியில் ஸ்டோர் பண்ண முடியாது, பாடியை விட்டு தானாகவே விலகிடும். அதனால வந்து என்னென்னா பாடியில் வந்து நிறைய பிராணாஸை ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம மகான்கள், ஞானிகள், இவங்கெல்லாம் வந்து தவத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பாங்க. பிரம்மச்சாரியம் நிறைய கடைபிடிக்கிறவங்களுக்கு பாடியில் விந்து நாதத்தை எல்லாம் நிறையா ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிராணாஸை, உயிர் சக்தியை உடலில் நிறைய ஸ்டோர் பண்ணக்கூடிய பவர் வந்துடும். நிறைய பாடியில் பிராணாஸ் ஸ்டோர் ஆகுதுனால காந்த சக்தி நிறைய உண்டாக ஆரம்பிச்சிடும். காந்த சக்தி நிறையா உண்டானுச்சுன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம், அது கன்வெர்ட் இன்டு த பிசிக்கல் பாடி ஸ்ட்ராங்காக உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்படி உண்டானுச்சுன்னா நார்மலி ஒரு 1 இன்ச் ஆறா தான் ஒருத்தனுக்கு இருக்குன்னா நல்ல உயிர் சக்தி நிறையா சேர்க்கவங்களுக்கு
பெரிய ஆறாவே உண்டாக ஆரம்பிச்சிடும். பெரிய ஸ்ட்ரைட் வெரி பிக் சைஸ் ஆஃப் ஆரா உண்டாக ஆரம்பிச்சிடும். இதே சேம் ஞானிகள் வந்து உடல் உறவுனே கொண்டு பிரம்மச்சாரியம் கடைபிடிச்சிட்டு ரொம்ப காஸ்மிக் எனர்ஜி அப்படியே இன்வோக் பண்ணி இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்தர்லாம் சொல்கிறாங்க. புத்தருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரதுக்குமே அதோடைய அலைவீச்சு இருக்குது. அந்த அலைவீச்சு வந்து ஒரு அன்பாலான அலைவீச்சு. அந்த அலைவீச்சில் வந்து ஈவன் தோ காந்தம் தானே, அது வந்து அங்கே இருந்த புலிகள் சிங்கங்கள்லாம் கூட இயங்காமல் அங்கே இருந்தக்கூடிய விலங்குகள் இந்த மாதிரி டேஞ்சரஸ் அனிமலுடைய காந்தத்தன்மையே போய் பாதிச்சு அதுங்க எல்லாமே வந்து குவாய்ட்டாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே அமைதியாக ட்ராங்குலைஸ்டு ஸ்டேட்டில் இருந்தது மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கே தெரியும், நமக்கு வந்து நல்ல தியானம் பண்ணிட்டு நல்ல காந்தம் நல்லா இருக்குன்னா நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் பீப்புளும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம பீஸ்ஃபுல்லாக உண்டாக ஆரம்பிச்சிரும். ஒரு அதான் ஹவு டு ஸ்டோர் இட்னா இதில் வந்து விந்து நாதம் இந்த இதில் வந்து இதனுடைய தன்மையை வந்து நீர்த்த தன்மை அப்படிங்கிறத வந்து இல்லாமல் நம்ம வந்து ஸ்பெர்மை அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ஸ்பெர்மை வந்து பாடியிலேயே இருக்கிறது மாதிரி ஓரளவுக்கு அளவான உடலுறவு. அந்த உடலுறவுன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 5 ஊரில் உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு உள்ளம். அதில் வந்து அந்த உடலுறவு வந்து அளவாக வைத்துக்கணும், மிகைப்படக்கூடாது குறையவும் கூடாது. நோய் செய்யும்னு வள்ளுவர் சொல்லார். அது மாதிரி தான் அளவாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து உடலில் வந்து எந்த விதமான டிசீஸும் வராமல் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த காயக்கல்ப கலையில் வந்து இந்த ஆசிடிட்டியோடைய pH வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது நல்லா ஹை லெவலில் வச்சுக்க முடியுமோ. நீங்கள் கடைக்கு போட்டிங்கன்னா அவன் திருப்பியும் ஃபில்லப் பண்ணி விடுவான். அதே மாதிரி இதில் வந்து என்னென்னா சில பயிற்சிகள் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அஸ்வினி முத்ரா அப்படின்ட்டு ஒரு பயிற்சி, ஓஜஸ்னு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய அந்த நீர்த்து போன தன்மை வந்து அதில் இருக்கிற குறைபாடுகள் போயிட்டு விந்துவும் நாதமும் கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும். மியூக்கஸ் ஸ்டேட் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பாடி வந்து ஸ்பெர்ம் இதெல்லாம் வந்து அப்படியே இட் வில் பிகம் லைக் ஒரு ஸ்டோன் மாதிரியே நீர்த்து போகாமல் கல் மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆனவங்களுக்கு வந்து காயக்கல்பனை சித்தர்கள் மாதிரி ஆகிட்டு அவங்க இருக்கிற இடம்லாம் ஜீவ சமாதி ஆவாங்க, உடலை விட்டு உயிரே பிரியாது அப்படின்லாம் அவங்க அந்த காயக்கல்ப கலையில் அட்வான்ஸ் லெவலில் சொல்லி கொடுக்குறாங்க. பிராணாஸை வந்து உற்பத்தி செய்தல், பாதுகாத்தல், செலவு செய்தல். ஆமாம், இது மெயினாக பாதுகாத்தல் அப்படிங்கிறதுல வந்து இது வந்துடுது. இந்த பாடியில் வந்து ஸ்பெர்ம் உடைய இன்டென்சிட்டி டென்சிட்டி நல்ல லெவலில் நம்ம வச்சுக்கணும். அதை வந்து வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப நீர்த்து போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடியில் பிராணாஸ் நிறையா ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு தகுந்தபடி பார்த்துக்கணும். இன்னொரு நாள் வந்து இதோடைய அட்வான்ஸ் லெவல் இன்டர்மீடியேட் லெவலில் எடுக்கலாம். எப்படின்னா அதெல்லாம் வந்து கலர் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டு. என்னென்ன கலர்ஸ் எப்படி அது பாடியில் ரியாக்ட் ஆகுது, ஒவ்வொரு கலர்ஸும் எப்படி தன்மைகள் என்ன ஆகுது, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஹீலிங் எப்படி பண்ணுறது இல்லை அதை ஒரு நாள் தனி கிளாஸஸை பார்க்கலாம். ஹவு டெலபதி ஃபங்க்ஷன் இதை வந்து பேசிக்காக இப்போ கற்றுக்கிட்டதை வந்து இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரை டு கெட் த கனெக்ஷன் வித் பிராணாஸ். இந்த காஸ்மிக் லெவலில் அப்படியே உட்காந்து கையை வச்சு அப்படியே நீங்கள் பிரபஞ்சத்தில் இந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே நினைவுக்கு கொண்டாந்து அப்படியே இன்வோக் பண்ணுங்கள். சர்ப்ளஸ் கரண்ட்டு பாடியில் உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் கரண்ட்டை நீங்கள் பாடியில் பயோமேக்னெட்டிக் கரண்ட் உண்டாகிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் இது மேலே நம்பிக்கையே வரும். ஃபஸ்ட்டு பேசிக் கையில் அதை உணர்ச்சி, இது கையை ஒரு 1/2 இன்ச்சாவது நகர்த்தி உங்கள் கைகளுக்கு இடையில் பாயிற காந்தத்தை நீங்கள் வந்து உணரணும். நீங்கள் அதை காந்தம் பாயிறதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் பாடியில் பிடிக்கலாம் காந்தம்னு ஒன்று இருக்குது, பிராணாஸ்னு ஒன்று ஓடுது, அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை ஆகும். அதனால் இந்த பேசிக் ஸ்டெப்ஸு நான் சொன்ன அந்த 3 பயிற்சியும் பண்ணுங்கள். எப்படியே வச்சுருக்கிறது, தொடு உணர்வை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது, அப்புறம் வெப்ப உணர்வை ஃபீல் பண்ணுறது, அப்புறம் இப்படி கொஞ்சம் விளக்குறது, விளக்கி அதில் உள்ள காந்தம் பாயிறதை உணர்றது, தென் வந்து கைகள் 2 கைகளையுமே ப்ராணிக் இன்வோக் பண்ணுறது, தென் வந்து செல்ஃப் ஹீலிங் எல்லாம் பண்ணி ஒரு 10 நாள் 5 நாள் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணுவோங்க. ஒரு நார்மலாக உங்களுக்கு பல்வேறு எத்தனையோ டிசீஸ் இருக்குல்ல, 2000-4000 டிசீஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். அதில் வந்து உங்களுக்குன்னு உள்ள ஒரு நார்மல் டிசீஸ், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நார்மலி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, ஒரு டிப்ரெஷன் இருக்குது, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன், டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் இமீடியட்டாக ப்ரானிக் ஹீலிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாடியில் வந்து பெயின் இருக்குது ஒரு மாதிரி எனக்கு இருக்குன்னா ப்ரானிக் ஹீலிங் நீங்கள் பண்ணலாம்.
நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்களாக பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதில் எப்படி நீங்கள் தான் யூ ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ரியலைஸ் பண்ணி பார்க்குறது தான். இது வந்து நான் ப்ராணிக் ஹீலிங்கை வந்து எங்கேன்னா, நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் லொக்கேஷனில் போய் நான் ஒர்க் பண்ணுறப்ப நான் வந்து அங்கே ப்ராணிக் ஹீலிங்கில் நல்ல எனர்ஜியை நான் கேதர் பண்ணுவேன். நல்லா நான் எனர்ஜியை கேதர் பண்ணிவிட்டு நான் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அதை நிறைய பேர் அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குது, திங்ஸ் ஆர் மூவிங் வெரி வெல். ஜாக் சார்லேருந்து ராஜேஷ் ராத்தி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி பாசிட்டிவ் ப்ராணிக் ஹீலிங் தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் குரூப்பு சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுற இடமா அது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்க எல்லாருமே இருக்கிறப்ப அந்த இடமே ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கும், கும்முன்னு இருக்கும். எனக்கும் ப்ராணிக் ஹீலிங் தெரியும். அங்கேருந்து டைரக்டரு, கேமராமேன் அது மாதிரி சேர்ந்து எங்களுக்கு ஒரு குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறப்ப எல்லாருக்குமே ப்ராணிக் ஹீலிங், ரேக்கி இல்லை இது மாதிரி குண்டலினி யோகம் இது மாதிரி கொஞ்சம் ப்ராணாஸ் அட்ராக்ட் பண்ணுற இது தெரியும். அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறப்ப அந்த இடமே பாசிட்டிவாக இருக்கும். எங்களுக்கு எந்த விதமான டென்ஷன் இருக்காது. இருக்கிற அதர் டெக்னீஷியன்ஸ், லைட் மேன் எல்லாருமே குவாய்ட்டாக அப்படியே ஒர்க் பண்ணுறதை ஃபீல்ஸ் தெரியும். அப்படியே எல்லாம் ஒர்க்கு மட்டும் கிளியர் ஃபோக்கஸ் போயிட்டுருக்கும். அதை நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறோம். இது மேலே நம்பிக்கை வச்சு இதை செஞ்சால் டெஃபினட்டாக உண்டு. நம்மளுடைய ஆகாமிய கர்மம், பிராரத்த கர்மம்னு நம்மளுடைய கர்ம வினைப்பதிவுகள் வந்து உங்களுக்கு அது துன்பத்தை கொடுக்கணும் இல்லை இன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இன்பத்தை கொடுக்கணும்னா இது மாதிரி ப்ராணிக் ஹீலிங்கோ இல்லை வர்மக்கலையோ அக்குபஞ்சரையோ எதையோ ஒன்று நினைவை தூண்டி தியானம் பண்ண வைக்கிறது எல்லாம் பண்ண வச்சு உங்களுக்கு இன்பத்தை உண்டாக்கி கொடுத்துரும். அது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும்னா இது எல்லாத்தையும் டோட்டலாக அது மறக்க வச்சிடும். மறக்க வச்சுட்டு அது வந்து உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு என்னென்ன இருக்குதோ அந்த கர்ம வினைப்பதிவு கண்மம் வந்து அங்கே வந்து இதை மறக்க வச்சுட்டு இதெல்லாம் மறந்துடுவீங்க. ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து அது தன்னை வலிமைப்படுத்தி கொள்ளுறதுக்கு கோபத்தை உண்டாக்கும். அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தோளமான வஞ்சம் கோபத்தை உண்டாக்கும், சண்டையை மூட்டி விடும். அது தன்னை தானே ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கும். போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்க, உடலை எப்படியெல்லாம் கெடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் போய் அதை சவகாசத்தையே உண்டாக்கும். அதற்கான என்வாயன்மெண்ட்டை, சூழ்நிலையை உண்டாக்கும். கர்ம வினைப்பதிவு மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேலை செய்யும். அதற்கான சூழ்நிலையை உண்டாக்கும். ஒரு ஃப்ரெண்டு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற இடத்துல போனீங்கன்னா அங்கே ஒரு உங்களுக்கு ஸ்டிமுலேஷனாக அங்கே ஒருத்தன் உங்கள்கிட்ட திட்டுறதுக்கோ அடிதடிக்கோ உதைக்கோ எதுக்கோ ஒன்று காத்துக்கிட்டு இருப்பான். ரோட்டில் இருக்கிற கல் கூட உங்களை தடுக்கி விட்டு கீழே உள்ள வைக்கும். அவ்வளோ அக்யூரேட்டு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வேலை செய்ய பார்க்கணும். அது இன்பத்தை உண்டாக்கணும்னா இது மேலே எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வரும். இதை செய்ய ஆரம்பிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, காலையில் கரெக்டாக குளிப்பாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, வாக்கிங் போவாங்க, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் போவாங்க, கோயில் போவாங்களோ எல்லாம் வருவாங்க. இந்த கண்ம வினைப்பதிவு உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும்னா இதெல்லாம் நம்பிக்கை இழக்க பண்ணிட்டு அது அதற்கான வலிமையை உண்டாக்குறத துன்பத்தை கொடுக்கறதுக்கான காரணிகள்லாம் தேடிக்கும். இது மேலாம் நம்பிக்கையை இழக்க வச்சுட்டு மதுவுக்கோ மங்கைக்கோ வேறு எதுக்கோ அது மாதிரியெல்லாம் எல்லாம் எத்தனையோ ஆசைகளை உண்டாக்கும். கொண்டு போய் அட்டாக் பண்ணிடும். அட்டாக் பண்ணி மைண்டு திருப்பியும் துன்பத்திலையும் மயக்கத்திலையும் சோர்வுலையும் ஆரோக்கியமற்ற தன்மையிலையும் வலிக்கும். வலி தான் மெயின் இண்டக்ஷன். ஆமாம், வலி தான் உங்களுக்கு வந்து துன்பம் உண்டாகுதுன்னா வலிக்கும், உடலில் வலிக்கும், மனசில் மகிழ்ச்சியின்மை உண்டாகும். அப்படியே சேட்னஸில் இருப்பாங்க, அப்படியே சேட்லேயே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க 1 month 2 month 3 month ஒருத்தன் சேட்லேயே இருந்துட்டான்னா ஃபினிஷ்டு. பிகாஸ் அவனுடைய செல்ஸே சேடுலேயே இருக்கிறதுக்கான ஒரு செல்லாக ரெடி ஆகிடும். ப்ராப்ளமே அதுதான். அந்த புது செல் உண்டாகுதுல்ல, அக்யூட்டில் இருக்கிறது குரோனிக்கு கொண்டு போயிட்டு சேடு ஃபீலிங் உள்ள ஒரு அதுக்கு டெக்னிக்கல் நேம் வந்து டிப்ரெஸ்டு மைண்ட் அப்படின்றானுங்க. அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் டென்ஷனில் இருந்த மைண்டு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இட் வில் பிகமிங் அப்படியே தான். எப்போ பார்த்தாலும் சிரிக்காது, ஜோக் அடித்தா கூட சிரிக்காது, அப்படியே இருக்கும். எது கேட்டாலும் அலட்சியமாக இருக்கா, ஓடா பார்த்துக்கலாங்கோ, அப்புறம் பண்ணிக்கலாம், அப்படியே தான் பண்ணிட்டு அப்படியே போகும். திருப்பியும் வி ஹாவ் டு புட் தம் ஆன் ட்ரைனிங். இதுதான் கொண்டாந்துட்டு கிளீன்ஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி எஃபர்ட் பண்ணி அப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இட் டேக்ஸ் 40 daysக்கு அப்புறம் வந்து ஒரு 50% சேஞ்ச் ஆகும். இன்பத்தையும் இருக்கும், துன்பத்துலேயும் இருக்கும், ரெண்டுலேயும் இருக்கும். கொஞ்ச நாளி சிரிக்கும், அப்புறம் கொஞ்ச நாளி அழுகும், அது மாதிரி இருக்கும்.
அப்படியே ரெண்டுக்குமே ரியாக்ட் ஆகும். இந்த கர்ம வினைப்பதிவில் இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க துன்பத்தை இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இவங்க வந்து சேடு டிவி சீரியல், சேடு நிகழ்ச்சிகள்லாம் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, விரும்பி பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த கர்ம வினைப்பதிவிலே உள்ள சேடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சென்சிட்டிவ்க்கு ரெடி ஆகிக்குவாங்க. அது வந்து இன்னும் வலிமைப்படுத்திக்குவாங்க. அப்படியே தான் இன்பத்துக்கு வழி பண்ணுறவங்க ஜோக்கை தான் போய் பார்ப்பாங்க. லைக் ஹாப்பினஸ்ஸாக திருப்பி சிரிப்பாங்க. சிரிப்பை இன்னும் பெருக்கும், அழுகை இன்னும் பெருக்கும். இல்லை ஃபேக்டை சொல்கிறேன், இந்த ஃபேக்ட் ஆஃப் இந்த கர்ம வினைப்பதிவு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனால் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, ஆனால் இதுக்கே நம்ம கான்சியஸாக இருக்கிறோம், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கே நம்ம கான்சியஸாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கர்ம வினைப்பதிவே ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு அர்த்தம். திருமூலர் அவரோட பாட்டில் சொல்லியிருப்பார், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார், பின்னை வினையை பிடித்தே பிசைவார், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்படின்பாரு. சென்னினா இந்த தலையில் இருக்கக்கூடிய துரிய சக்கரம், ஆக்கினை சக்கரம், இது ரெண்டுலையும் சிவன் அருளாலேனா உயிர் சக்தி தான். சிவன் அப்படின்னா சிவம் அப்படின்னா உயிர் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ரெண்டுலையும் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணி தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது ரெண்டுமே ரெண்டு வினைப்பதிவு, ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் ரெண்டையுமே நீக்கக்கூடிய சக்கரம். இது ரெண்டுமே இந்த கர்ம வினைப்பதிவை வந்து செயலிழக்க செஞ்சிடும். செஞ்சுட்டு இது பியூட்டிஃபுல்லாக என்ன செய்யும்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய துன்பத்தை உண்டாக்கக்கூடிய காரணிக்கலான பதிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் செயலிழக்க பண்ணிடும். இட் வில் டெலீட், இட் வில் டீஆக்டிவேட் யுவர் கர்மாஸ் பண்ணிடும். ஆனால் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிடும். நீங்கள் நல்லா இன்பமாக போய் கணவன்ட்டு பேசுவீங்க, மனைவிட்டு பேசுவீங்க, குழந்தைங்க மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பீங்க. யாரும் உங்களை வந்து திருப்பி சேட்னஸ் கொண்டு போக விடாமல் அலர்ட் ஆவீங்க, உதறி விடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இதை கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த பேசிக்காக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணும்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, துன்பமாக இருக்கீங்களா, உடல் ஆரோக்கியமாக இருக்கா, இல்லை வழியில் இருக்கா, டிசீஸ் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். இன்பமாக இருக்கீங்கன்னா யூ கேன் அப்படியே கான்சியஸாக எதெல்லாம் நமக்கு இன்பத்தை தூண்டுகிறதுக்கான காரணிகள் இருக்குன்னு பார்த்து அதையெல்லாம் இன்னும் உண்டாக்கி அதை இன்னும் வலிமைப்படுத்திக்கணும். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னா வலிமைப்படுத்திக்கணும். எனக்கு எது வந்து துன்பத்தை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தா அதை கான்சியஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கணும். அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கணும். அதுதான் பேசிக்காக ஆரோக்கியம், பெயின், மனசு வந்து இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, துன்பம், இதெல்லாம் பார்த்து அப்படியே பண்ணிக்கிறது தான். கண்ணன் வந்து உட்காந்து இது பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க இது வந்து ஒரு மிராக்குலஸ் சயின்ஸாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள். எனக்கு ஒரு நம்பிக்கை, அதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நம்பிக்கை. அவருடைய தியரியில் வந்து அவர் என்ன ரியலைஸ் பண்ணாரோ இது மாதிரி சக்கராசில் நினைவு வச்சுக்கோங்க, பிரீத்திங் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிற இது. என்னுடைய இதில் வந்து நான் வேதாத்ரி மகரிஷி இதில் வந்து ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடித்தேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரெயினை வந்து திருப்பி நான் அந்த படத்துக்கு தான் வருவேன். உங்களை வந்து பிரெயினை வந்து ஆசிரியர் பயிற்சியில் துரியாதீத நிலையில் சக்திக்கல தவம்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்தெல்லாம் தாண்டி சோலார் சிஸ்டம் தாண்டி கேலக்ஸி மில்கிவே எல்லாம் நீங்கள் தாண்டி பெரிய இதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு எனர்ஜி ஸ்டேட் இருக்குது. கோடான கோடி சூரிய மண்டலங்கள், சந்திரன்கள், நட்சத்திர மண்டலம் எல்லாம் அப்படியே அந்த ஸ்டேட்டில் நினைவை வச்சுக்கிட்டு இந்த சக்கராஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட சொல்லுவார். இதில் வந்து எனர்ஜியை கொடுக்க சொல்லுவார். ஆமாம், அங்கே இப்போ பிராணிக் ஹீலிங்கோட ஸ்டேட்டு தான். பிராணிக் ஹீலிங்கிறவர் கையில் அப்படியே வச்சு இன்வோக் பண்ணி உங்களை ஒரு சேனலாக கருவியாக வச்சு இங்கே கொடுக்க சொல்கிறாரு. சுவாமிஜி இதில் வந்து என்ன சொல்லுவார்னா தாட்டே எங்களுக்கு அங்கே வைக்க சொல்கிறார். பிரெயினை கொண்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த காயகல்ப இதில் பிராணிக் ஹீலிங்கோட அட்வான்ஸ்லேயும் அது வந்துடும். பிரெயினை நீங்கள் அங்கே வச்சு பிரெயின் மூலமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாகிடும். அதை எடுத்து இங்கெல்லாம் அப்படியே கையை வச்சு அப்படியே சர்ன்னு பாய்ச்சி சொல்லுவார். இதை ஆக்டிவேட் பண்ணி இதை சுற்றி விட்டுட்டிங்கன்னா ஒன்ஸ் இதை சுற்றுறதை வந்து இந்த பர்டிகுலர் செல்ஃப் இந்த மனிதன் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அப்புறம் நீங்களே அதை ஃபீல் பண்ணிக்குவீங்க. சர்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கை சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு வந்து என்னென்னா டைரெக்டாக நாங்கள் வந்து சக்கராசியை தொட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம். சர்ன்னு விசுக்தினா இப்போ எனக்கெல்லாம் வந்து விசுக்தி என்னக்கூடிய அந்த 6 சக்கரம் வந்து வேதாத்ரி சுவாமிஜியை ஆக்டிவேட் பண்ணி விட்டார். அவர் ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேட் பண்ணி விட்றப்ப எனக்கு கிர்ன்னு கரண்ட் அடிக்கும், சர்ன்னு சுழண்டு ஓடுறது தெரியும். அவங்க சொன்னாங்க விசுக்தி சக்கரால நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பண்ணுறப்ப இதெல்லாம் 1990 நடந்த இன்சிடென்ட்டு.
தொண்டையை பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆக்சுவலி விசுக்தி சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறப்ப தொண்டையே வந்து கமுறிட்டு எனக்கு ஒரு 2-3 நாள் பேசவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி தொண்டையை பிடிச்சது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேல சரியாயிடுச்சு. அடுத்த நாள் சரி. டைட்டு ஃபீல். உனக்கு ஆனிச்சு அந்த ஃபீல்? ஆமாம், அது மாதிரி அது எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு நாள் உங்களுக்கு சக்கராலாம் நாங்கள் கற்றுக்கிட்ட வேதாத்ரி மகரிஷி இதுபடியே ஆக்டிவேட்டே பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையுமே வந்து தொட்டு சுழற்றி விடுதல், அப்படியே சுற்றி ஆக்டிவேட் பண்ணி விடுறது. வேற என்ன சார் கேள்வி பதில்கள்? இதில் வந்து ப்ரானிக் ஹீலிங்னா என்னன்னு பார்த்தோம். அதை எப்படி பிராணாஸை உற்பத்தி பண்ணுறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, செலவு செய்தல் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே அதோடைய டோட்டல் ப்ரானிக் ஹீலிங்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முழுமையாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இப்போதைக்கு போயிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணுங்கள். டெய்லி காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் வந்து நீங்கள் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறது மாதிரி அப்படியே இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பிராணாஸ் பாடியில் ஃபில்லப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். ஆமாம், நான் இதை நல்லா பண்ணியிருக்கேன். பிராணாஸே இல்லாமல் சும்மா அப்படி உட்காந்துருப்பேன். நல்லா அது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் இருக்கும். சில நாள் உட்காந்து சரின்ட்டு கோயிலில் எங்கேயாவது போனாலும் நான் ப்ரானிக் ஹீலிங் படி தான் மெடிடேஷன் பண்ணுவேன். அப்படியே உட்காந்து நல்லா ஃபுல்லாக சர்ப்ளஸ் எனர்ஜி அப்படியே கையில் இழுத்துக்கிறது. நீங்கள் முஸ்லீம்ஸு இதெல்லாம் போய் ப்ரேயர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கை இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஜீசஸ் கிறிஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் எல்லாம் ப்ரேயர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி தான் கையை வச்சு ப்ரே பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஆமாம், நம்மளும் இப்படி ப்ரே பண்ணுறப்ப இப்படி கையை வச்சுருக்கோம்ல, அப்படி ப்ரே பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், அப்படியே ப்ரே பண்ணுறப்ப அந்த கையில் வந்து அப்படியே அந்த பிராணாஸ் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அறியாமல் தெரியாமல் பை த பாடி லாங்குவேஜ் முத்ராலேயே ப்ரேயருக்குங்கிற முத்ரா இப்படி தான் நல்ல ஸ்ட்ராங் முத்ராஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரேயர் முத்ரா நம்மளை அறியாமல் ப்ரே பண்ணால் இப்படி கை போயிடும். இப்படி இந்த பாடி லாங்குவேஜ் வச்சாலே அது தானாக அதுக்குன்னு உள்ள ஆக்ஷன்ஸை பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த லெவலில் அப்படியே வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பிராணாஸ் செய்கிறவங்க தெரியாமல் பண்ணுறதை விட தெரிஞ்சு பண்ணுறது முக்கியமானது. கையில் வந்து இப்படி சென்டரில் வந்து ஒரு சக்கரா இருக்குது. அது வந்து பிராணாஸை ஃபிசிக்கல் பாடி வழியாக நல்லா இழுத்துக்கும். ஆமாம், இது வழியாக கைகள் வழியாக இழுக்கும். இல்லாட்டினா விசுப்தி சக்கரா வந்து இந்த சக்கரா வழியாக இழுக்கலாம். ஃபுல் ஆஃப் எனர்ஜி. வேறு என்ன ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்தால் கேளுங்க. தெரியல சார், நான் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வரணும். அப்போ நான் இப்போதைக்கு ஒரு காமன் புரியுது. நீங்கள் டீச் பண்ணது எனக்கு எல்லாம் புரியுது. அதில் எந்த டவுட்ஸ் இல்லை. பண்ணுங்க. ப்ராக்டிக்கலா டெய்லி பண்ணி பாருங்களேன். ஒரு 5 நாள் 10 நாளாவது நீங்க பண்ணி பாருங்க. யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டா நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ், கரண்ட்டுடைய வோல்டேஜ், கரண்ட்டுடைய ஆம்பியரேஜ், இது ரெண்டையும் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால, பயோ கரண்ட் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால, பாடிக்குள்ளே இருக்கிற பயோ மேக்னட்டிசம், ஜீவ காந்தம் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால டெஃபினட்டாக டிஃப்ரென்சஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா என்று சொல்லி இப்போது இந்த ப்ரானிக் ஹீலிங் பேசிக் கோர்ஸ் என்ற இந்த சப்ஜெக்டை இதோடு முடித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.